வணக்கம் மக்களே. இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பாட்காஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஆன்மீகம் பாட்காஸ்ட் மட்டும் தான் கேட்பேன். அது மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கானது இல்லை. சரிங்களா? ஆனா, வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படியும் மனிதர்கள் இந்த உலகுல உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையை நீங்க வளர்த்திக்கணும். அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈடுபாடு இருந்தா, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு கேஷுவல் டாக். அவ்வளோதான். வந்த கெஸ்ட்டும், நம்மளும் ஒரு கேஷுவல் டாக். அதாவது ஒரு வாழ்க்கையில தன்னுடைய முயற்சியின்பால் ஒரு படிப்ப வந்து ஒரு துணைக்கோலாக கொண்டு, தன்னுடைய சுய முயற்சியின்பால் ஒரு ஒரு படிநிலைகளாக உயர்ந்து, பெரிய பணக்கார வீட்ல இருந்தெல்லாம் வரல. எல்லாமே தன் முயற்சியினால தான் தன்னுடைய அந்த ஒரு மேல்நிலை அப்படிங்கிறது கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத உணர்ந்ததன் பின், தன்னுடைய முயற்சியின்பால் நெறைய அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கி நம்ம நாட்டிலேயே பெரிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு அவர்கள் சென்று, மேலை நாட்டிற்கு சென்று, ஒரு சயன்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானியாக அவர்கள் உயர்ந்து, பின் திருமணம் செய்து கொண்டு, அந்த சூழல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு, அங்கேயும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்ல. அதெல்லாம் தெரிந்து கொண்டு, அதையும் ஒரு பாடமாக எடுத்து, அதை சரிசமமாக தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நிலைப்படுத்தி நின்று, தன்னுடைய கணவருக்கு உறுதுணையாக நின்று, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிறுவனத்திற்கு தன்னுடைய கணவரோடு சேர்ந்து சமநிலையில இருந்து பணி செய்யக்கூடிய ஒரு ஆன்ட்ரப்ரனர், ஒரு பிசினஸ் வுமன் ஆக இருக்கக்கூடிய டாக்டர் திவ்யாஸ்ரீ அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இணையறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? அப்படிங்கிறது மாரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு 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 அருமையான ஒரு பாட்காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கங்களேன். சராசரியா நம்ம 2 பேரும் இப்படி பேசினோம்னா இப்படி பேசிட்டு இருப்போம். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் உட்கார்ந்து பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி பேசுவீங்க. அது போல தான். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட் பாட்காஸ்ட். நம்மளுடைய வாழ்க்கைய வந்து இப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறத ஒரு அட்வைஸ் மாதிரி இல்லாம, தன்னுடைய அனுபவங்கள அவங்க பகிர்றாங்க. அதனோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாட்காஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ஸ்பாயிலர் அலர்ட் எல்லாம் குடுத்து நெறைய விஷயங்கள ஸ்பாயில் பண்ண விரும்பல. பாட்காஸ்ட்குள்ள போவோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதை கீழ கமெண்ட்ல தெரிவிங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆம், ஒரு 1 1/2 2 மணி நேரமா நம்ம வி ஹவ் டாக்ட் சோ மெனி திங்ஸ் இல்லைங்களா? வி ஹவ் டாக்ட் சோ மெனி திங்ஸ் ஆஸ் இஃப் லைக் ஏதோ ரொம்ப வருஷமா பழகுன ஆட்கள் 2 பேர் பேசின மாதிரி வி வர் டாக்கிங் சோ மெனி திங்ஸ். ம். அ வெரி ஹெல்த்தி அண்ட் திங்ஸ் தட் கேன் மேக் ஆர் ஹார்ட் ஃபீல் லைட்டர் இல்லைங்களா? வெரி ட்ரூ. வி ஷேர்ட் சோ மெனி திங்ஸ். எல்லார்ட்டயும் வந்து அந்த மாரி எல்லார்கிட்டயும் நம்ம அந்த மாரி பேச முடியாது. ஐ ஹேவ் அ சூப்பர் பவர். ஆமா. சில பேர்ட்ட வந்து நமக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அது மேபி அவங்க பேசுற லாங்குவேஜா இருக்கலாம். அவங்க பேசுற கான்செப்ட்ஸா இருக்கலாம். நமக்கு அது ரொம்ப மனம் கவரக்கூடிய விஷயங்களா இருக்கும். நம்மளும் அந்த லைன் ஆஃப் தாட்லயே இருந்திருப்போம். கண்டிப்பா. ஸோ அதனால வந்து நமக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு வாய்ப்பு. கிடைச்சது. ஸோ இட் வாஸ் வெரி, வெரி, வெரி பியூட்டிஃபுல் 1 1/2 ஹவர்ஸ் திங். ஸோ, அதுதான் சொன்னனே. அதவே வந்து ஒரு பாட்காஸ்ட்டா பண்ணியிருந்தோம்னாலுமே, நெறைய நெறைய பண்ணலாம். இட் வாஸ் வெரி குட். ஸோ, யூ ஆர் கம்ஃபர்டபிள் ரைட் நவ் இல்லைங்க? ஐ அம் வெரி டன் கம்ஃபர்டபிள். சூப்பர். யாஹ்! ஸோ, டாக்டர் திவ்யஸ்ரீ, யூஆர் அ பிசினஸ் வுமன், யூஆர் அன் ஆர்டிஸ்ட், யூஆர் அ ஹோம் மேக்கர், அ எக்ஸ்போர்ட், இம்போர்ட், யூஆர் மல்டி ஃபேஸ்ட். யாராவது ஒருத்தர் திடீர்னு வந்து, அ "ஹூ இஸ் திவ்யஸ்ரீ?" அப்படின்னு கேட்டா, வாட் கேன் யூ சே? இல்ல என்ன சொல்லுவீங்க நீங்க உங்கள பத்தி? நான் வந்து டாக்டர் திவ்யஸ்ரீன்னு கூட நான் வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா, ஒரு விஷயத்துல நம்ம வந்து எக்ஸ்பர்ட்ன்னா வந்து எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லிக்கிறதே வந்து எனக்கு வந்து அதுல சொல்லிக்க நான் விரும்பல. ஏன்னா, லைஃப் இஸ் அ லேர்னிங். எந்த துறை எடுத்தாலும் அது கடல். கண்டிப்பா. நம்ம அ அந்த பிஹெச்டிங்கிறது வந்து ஒரு புள்ளி தான். இதுக்கப்புறம் உங்களுடைய ஆராய்ச்சிகள் வந்து தொடரணும். இன்னும் நெறைய படைப்புகள் வந்து பண்ணணும். அப்படிங்கிறது தான். ஸோ, அதனால அந்த டாக்டர்ங்கிற அந்த ஒரு டைட்டில வந்து நான் பெருசா அ முன்னெடுத்து காட்டிக்கிறது. முன்னிறுத்திக்கிறது இல்ல. ஓகே, ஏன்னா ஐ அம் திவ்யஸ்ரீ. ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ அம். அதுல வந்து என்ன யாருன்னு கேட்டா வந்து கோவிடுக்கு முன், கோவிடுக்கு பின்னுன்னு வேணா சொல்லிக்கலாம். ஓகே. ஏன்னா வந்து கோவிடுக்கு முன்னாடி ஐ வாஸ் அ சயன்டிஸ்ட். ம். நான் வந்து அக்ரில வந்து பிடெக் ஹார்ட்டி படிச்சேன். 2007, 11 பேட்ச்.
அ அது அக்ரி கோயம்புத்தூர்ல. அதுக்கப்புறம் வந்து பிஜி வந்து கோயம்புத்தூர்ல எம்எஸ்சி பயோடெக் ஜாயின் பண்ணேன். ஓகே. அ என்ட்ரன்ஸ் எழுதி. அப்போ வந்து டிஎன்ஏயு பொறுத்தவரைக்கும் அப்ப நெறைய வந்து எம்ஓயூஸ் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டீஸோட சைன் பண்ணாங்க. அம் அப்ப இருக்கிற டீன்ஸ் அண்ட் வைஸ் சான்சலர்லாம் ரொம்பவே வந்து ஏதாவது இந்த மாரிலாம் நெறைய கொலாபரேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு. தே பிராட் டியூவல் டிகிரி புரோகிராம்ஸ். ஓகே. அப்போ வந்து 2 டிகிரி வந்து ஒரு 2 1/2, 3 இயர்ஸ்ல வந்து வாங்குற மாதிரி. அப்போ வந்து எனக்கு கார்னல் யுனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் புரோகிராம் கிடைச்சது. ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பீப்பிள் ஹூ அப்ளைட். எனக்கு ரத்தன் டாடா ஃபெலோஷிப் கிடைச்சது. ம். அங்க போய் படிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $35,000 அப்போ ஓகே. வந்து குடுத்தாங்க. ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப். அதாவது டியூஷன் ஃபீஸு பிளஸ் அ அக்காமடேஷனுக்கு, லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு குடுத்தாங்க. 2011ல நான் வந்து போறேன். ம். சாரி 2011 ல வந்து டிஎன்ஐயூல இருக்கேன். 2012, 13 நான் அங்க போறேன். ஸோ அங்க பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனடிக்ஸ்ல வந்து மாஸ்டர்ஸ் பண்ணேன். ஓகே. ஸோ அங்க வந்து இன்னொரு ஒரு கிராப்ல வந்து ரிசர்ச் பண்ண ஒரு அனுபவம் இருந்தது. அங்க வந்து அந்த பிராசிகா ஸ்பீஷீஸ்ம்பாங்க. அந்த காலிஃப்ளவர் ஸ்பீஷீஸ்ன்னு எடுத்துக்கலாம். அ அந்த ஸ்பீஷீஸ் அந்த ஃபேமிலி ஆஃப் கிராப்ஸ்ல ஒரு கிராப்ல நான் வொர்க் பண்ணேன். அங்க வந்து நெறைய டெக்னிக்கல் டெர்ம்ஸா வந்து சொன்னா யாருக்கும் புரியாது. புரியாது. அதனால நம்ம அதுக்கெல்லாம் போய்க்க வேண்டாம். ஓகே. அ அதெல்லாம் பண்ணிட்டு, அப்புறம் அங்க ஒரு ரிசர்ச் முடிச்சுட்டு, கொஞ்சம் கோர்ஸஸும் படிக்கும்போது, அந்த வெளிநாட்டுடைய வே ஆஃப் டீச்சிங் வெளிநாடுகள்ல அதுவும் இது ஒரு ஐவி லீக் ஸ்கூல்ன்னு சொல்லுவாங்க. ம். கார்னெல், கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்ட், பிரின்ஸ்டன், ஸ்டான்ஃபோர்ட் இந்த மாரி பல அ அ இந்த அ கிரேட் ஹா ஏ டைப் ஆஃப். ஹார்வர்ட் ஓகே. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் ஒரு பிக் ம், ஸ்கூல்ஸ்ன்னு ம். ஆஃப் த குளோப் அப்படிம்பாங்க. இங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதுக்கே வந்து ஒண்ணா பயங்கர பணக்காரனா இருக்கணும். மேபி பயங்கர ஒரு மெரிட் மெரிட்டோரியஸ் ஸ்டூடண்ட். ஸ்காலரா, மெரிட்டோரியஸ் பெர்சனா இருக்கணும். அ அண்ட் எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுல வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். ரத்தன் டாடா ஃபெலோஷிப் டாடா மாரி ஒரு பெரிய ஒரு அவர் டாடாவே ஒரு அலும்னை தான் கார்னல் யுனிவர்சிட்டில. ஓகே. ஸோ, அதனால அவர் வருஷா வருஷம் அவர் நெறைய ஃபண்டிங்ஸ் எல்லாம் வந்து குடுக்குறாங்க ஸ்டூடண்ட்ஸுக்கு. இங்க நெறைய இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் அங்க போய் படிக்கிறாங்க. அண்ட் அப்படி ஒரு சச் அ நோபல் மேன் ஹி இஸ். அண்ட் அவரால நான் பெனிஃபிட் பண்ணது ப அவரால நான் வந்து ஒரு டிகிரி வாங்க முடிஞ்சது, படிக்க முடிஞ்சது ஒரு வெளிநாட்ல. இது எனக்கு ரொம்ப ஒரு ஐ அம் ஹம்பிலி கிரேட்ஃபுல் டூ தட் மேன். அப்போ அ அங்க வந்து படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து நான் ரைஸ்ல வொர்க் பண்ணேன். ஓகே. அ ரைஸ் அஸ் அ கிராப். ரைஸ் ஆஸ் அ கிராப். ம். கிராப்ல வந்து இங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் ரிசர்ச்ல ஐ மீன் மோர் பயோடெக் ஓரியன்டடா அ இங்க வந்து டிஃபரண்ட் ஜீனோடைப்ஸ் அதாவது நெறைய ரைஸ் வெரைட்டீஸ் இருக்குல்ல. கருப்பு கவுனி அரிசி ம், இருக்கு. இந்த ம். மாரி ஸோ இதுலலாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளேவனாய்ட்ஸ் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இதோட ஃபங்ஷன்ஸ் என்ன? ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஜீன்ஸ் என்ன? ஓகே. இந்த மாரிலாம் வந்து ஐ வொர்க்ட். இது வந்து நான் டிஎன்ஐயூல பண்ண ரிசர்ச். ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் 2 வருஷம் வந்து இந்த 3 வருஷத்துல 2 தீசிஸ் சப்மிட் பண்ணி, அதுக்கு வைவாலாம் ப்ரிப்பேர் பண்ணி, அப்புறம் டிகிரி கிடைச்சது. ஸோ இந்த பாத்ல இருக்கும்போது 2014 வந்து எனக்கு ஒரு மேரி கியூரி ஃபெலோஷிப் கிடைச்சது. மேரி கியூரின்னு ஒரு பெ நோ ஒரு பெரிய நோபல் ஒரு சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் வந்து இருந்தாங்க. அவங்க 2 நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு பெண்மணி. அவங்க வ அவங்களுடைய பேர்ல நெறைய வந்து ஃபெலோஷிப்ஸ் வந்து டிஃபரண்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து குடுக்குறாங்க. மோஸ்ட்லி ப்ரிடாமினன்ட்லி யூரோப்பியன்ஸ்க்கு குடுப்பாங்க. அதுல அ அவ் நான் இயு ஸ்டூடண்ட்ஸுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உண்டு. ஸோ அப்படி வந்து எனக்கும் கிடைச்சது. ஓகே. அது வந்து ஒரு விதத்துல வந்து டிஎன்ஏயுக்கு பிளஸ் டிஎன்ஏயு பிளஸ் கார்னலோடைய ஒரு முகவரி. ம். எப்பவுமே ஒரு அடையாளம் இருக்கணும். கண்டிப்பா, இன்னொரு கண்டிப்பா. ஒரு பெரிய ஒரு ம். யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கோ என்னமோ வந்து ஒரு கிரெடென்ஷியல்ஸ் பார்ப்பாங்கல்ல. கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. சிவி வந்து பார்த்து, ஓகே இவங்க கார்னர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ அது ஒரு அட்வான்டேஜ் எனக்கு இருந்தது. பிளஸ் டிஎன்ஏயுவோட ஃபவுண்டேஷன். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டீஸ்ல
டாப் 5க்குள்ள இருக்கிற ஒரு யுனிவர்சிட்டி வந்து டிஎன்ஏயு, கோயம்புத்தூர். ம். ஸோ இதில படிச்சதுல எனக்கு பெரிய பெருமை. எம்.எஸ். சுவாமிநாதன்லாம் படிச்ச ஒரு பல்கலைக்கழகம் அது. என்னுடைய தாத்தாவும் படிச்ச பல்கலைக்கழகம். ஸோ அதுதான் என்னுடைய என்ன சொல்றது, அந்த லெகசிய நான் கேரி பண்ணதுல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், பெருமை. அண்ட் அதில வந்து பிஹெச்டி கிடைச்சது எனக்கு. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஒரு லேப்ல போய் நான் ஜாயின் பண்ணேன். அங்க பார்த்தா பல ம் என்ன சொல்றது, ஜீனியஸ் பீப்பிள்லாம் இருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, சார் பட்டம் குடுப்பாங்க. அந்த ஓகே. ஊர்லலாம் வந்து குவீன் வந்து அந்த நைட் வுட் ம். அந்த குடுப்பாங்க. ம். சார் ஆர் டேம்ன்னு. ம். அப்படி ஒரு பட்டம் குடுத்த ஒரு புரொஃபஸரோட லேப்ல வந்து நான் ஜாயின் பண்றேன். அ அவரு தான் அங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு எமெரிட்டஸ் புரொஃபஸரா இருந்தாரு. அதாவது அம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல, ஒரு வயதுக்கு மேல, ஒரு பல வருஷங்கள் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆயி ஆனதுக்கப்புறம், அவங்களுக்கு வந்து எமெரிட்டஸ் ஸ்டேட்டஸ் குடுத்து, அவங்க அந்த இன்னும் வந்து அவங்களுக்கு கீழ கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. பட் ரொம்ப அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. மாட்டாங்க. ஜெனரலா ம். வந்து. பட் மோஸ்ட்லி நெறைய போஸ்ட் டாக்டோரல் ஃபெலோஷிப் பண்றவங்க, அந்த மாரி ஓ! நெறையா அவ்ளோ பெரிய ஆட்கள் மட்டும் ஆ அங்க எடுக்க போஸ்ட் டாக் அதாவது பிஹெச்டி முடிச்ச உடனே முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் போஸ்ட் டாக் டாக் பண்ணணும். பண்ணுவாங்க. ஸோ அவங்கலாம் அது வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து என்னுடைய ப்ரொஃபஸரும் அங்க வந்து அவர் ஒரு அவருடைய ஜர்னி வந்து நான் ஜாயின் பண்ணும்போது அவர் அப்பதான் ஒரு அவருடைய ஸ்டார்ட்டிங் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் கரியர். ஓகே. ஸோ ஒரு தென் நான் முடிக்க முடிக்க வந்து ஹி காட் அ ப்ரொஃபசர் ஸ்டேட்டஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி அவருடைய குரோத்தையும் நான் பார்க்க முடிஞ்சது. நான் ஒரு பெரிய லேபுக்குள்ள ஒரு லேப்ல வந்து வொர்க் பண்ணேன். ஓகே. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து பண் நெறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய பண்ணது. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் இருக்கும். எப்படி அந்த ரிசோர்ஸஸ ஹேண்டில் பண்றது, அ அண்ட் எப்படி வந்து அ ஒரு ரிசர்ச் டிஸ்கஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த அவங்களோட டீச்சிங் ஸ்டைல்ஸா இருக்கணும். த வே தே அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ், எப்படி அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ஆ ஏன்னா நமக்கு எப்படின்னா, நம்மலாம் தமிழ்ல வந்து நம்ம 2 லாங்குவேஜையும் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனாலயோ என்னமோ, நம்ம என்னதான் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சாலும், ஒரு தமிழ்ல போயிட்டு அப்புறம் இங்கிலீஷ்க்கு வரும். வரகு நம்ம மைண்ட்ல ஆமா, வந்து ஆமா. ஆனா வந்து அவங்க அப்படி இல்ல. தே திங்க் இன் இங்கிலீஷ், தே ரைட் இன் இங்கிலீஷ். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த புரிதல்ல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. இருக்காது. முதல் நாள்ல நான் போம்போது அப்படியே நடுங்கிட்டேன். ம். என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க? இல்ல கிரீக் அண்ட் லாட்டினா இருக்கு. நம்மலாம் இந்த காலேஜ்ல, இந்த யூனிவர்சிட்டிலாம் இருக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தகுதி இருக்கான்னு ஒரு செல்ஃப் டவுட்டே வரும். ம். ஐயோ! எனக்கு ஒண்ணுமே தெரியலையே! நான் ம். எப்படி இத மேக்கப் பண்ணுவேன் அப்படின்னு. ம். ம். பட் நெறையா உள்ள அங்கேயும் பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்கும். இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும். நெறைய 18 நேஷனாலிட்டீஸோட நான் வொர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ எல்லாரோடையும் நம்ம வந்து அவங்க எல்லாரும் என்னோட காலீக்ஸ், ம். எல்லாரோடையும் நம்ம இன்டராக்ட் பண்ற விஷயங்கள், அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அபிப்பிராயங்கள், ம். நெறைய இனிஷியலலாம் அவங்கலாம் நெனைப்பாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு தண்டம், ஒரு தத்தி. தே ஹேவ் ஒரு ஒரு ஐடியாலஜி ஒரு இல்லைங்களா? இந்தியாலருந்து வந்தாங்கன்னா இப்படி ஆமா. இருப்பாங்கன்னு அ ஒரு ஆனா இந்தியாலேருந்து வரவங்கள வந்து அங்க யூனிவர்சிட்டீஸ்ல வந்து ஆம் ஏன் எடுத்துப்பாங்க அப்டின்னா, அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இந்தியன்ஸும், சைனீஸும் அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ம். அங்க வந்து அப்படியே மாடு மாரி நேரங்காலமே கிடையாது. கிடையாது. ஏன்னா நெறைய பேர் இப்ப ஃபேமிலி இல்லாம நான் கொஞ்சம் இனிஷியல் டேஸ்ல எனக்கு வந்து 2014ல ஜாயின் பண்றேன். 2015 ஐ அம் கெட்டிங் மேரிட். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 8 மந்த்ஸ் வந்து நான் தனியா இருக்கேன். ஸோ எனக்கு வேலைய தாண்டி அங்க பண்றதுக்கு வந்து வேற ஒண்ணும் இல்ல வேற இல்லைங்க. ஒண்ணும் இல்ல. ஸோ ஐ அம் சோ ஃபோகஸ்ட் தேர். அத மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதே மாரி தான் சைனீஸ் பீப்பிளும் இருப்பாங்க. ஸோ நாங்க இந்தியாவுக்கு வரதே எப்படி இருக்கும்னா, ஒரு வருஷத்துல ஒரு தடவ வந்து ஒரு 2 வீக்ஸ் அந்த மாரி இருந்துட்டு போற மாரி தானே இருக்கும். ஸோ அவங்கள மாரி கிடையாது. ம். ஸோ அன்டில் யூ நோ வி அ நான் அன்டில் ஐ பிகேம் அ ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, அ அவ்ளோ ஆனா நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ், நம்மள நாம ரொம்ப ப்ரூவ் பண்ற தருணங்கள்லாம் வந்து வந்தது. When people have a wrong notion on you and they think that உனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கும்போது, நம்ம நல்லா நெறைய வொர்க் பண்ணி அதுவே நமக்கு ஒரு இதுவா இருக்கும். ஒரு ம். ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். ம். வந்து
ஒரு ஓகே இத அட்டெயின் பண்ணணும். நம்ம நல்லா இன்னும் பெட்டரா வந்து வி நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். நம்ம வி ஹேவ் டு கெட் டு தட் லெவல் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னோட காலீக்ஸ் எல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது, நம்மள வந்து பாராட்டி பேசும்போது ஒரு மனசுக்குள்ள ஓகே. நான் வி இந்த ஆர் ரெகக்னைஸ்ட். லீகுக்குள்ள செட் செட் ஆயிட்டேன். ஆயிட். இந்த கேம்பிரிட்ஜ்ங்கிற ஒரு பபிள்குள்ள நான் இங்க இருக்கிற மேதாவிகளுக்கு நடுவுல நானும் கொஞ்சம் ஃபிட் ஆயிட்டேன்னு நெனைக்கிறேன். ம். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. ஓகே. நல்லபடியா நான் ஐ ஃபினிஷ்ட் மை பிஹெச்டி அண்ட் நல்ல பேப்பர்ஸ் வந்து கிடைச்சது. என்னோட ரிசர்ச் ஆர்டிக்கிள் எழுதுறதுங்கிறது வந்து ஒரு பிஹெச்டி ஸ்காலருக்கு வந்து ஒரு சாதனை தான் அது. கண்டிப்பா. அது வந்து ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் ஜர்னல்ஸ்ல வந்து நம்ம எழுதுறதுங்கிறது வந்து இம்பேக்ட் ஃபேக்டர்னு மெஷர் பண்ணுவாங்க. அந்த இம்பேக்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஹை இம்பேக்ட் ஃபேக்டர் ஜர்னல்ல வந்து பப்ளிஷ் பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. கண்டிப்பா. I was very fortunate and lucky, and now I'm very grateful to my professor who found me. ஓகே. என்ன என்ன அடையாளம் கண்டுபிடித்ததுக்கு, என்ன ஐடென்டிஃபை பண்ணதுக்கு. ஹி வாஸ் எ Uh, ஃபாரினர். he was a foreigner. He's a British guy. ஓகே. ஓகே. British English. So அதனால எனக்கு அதில வந்து ஒரு பெரிய பெருமை, ம். சந்தோஷம். நான் ஐம் ம். வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். ஐ ஸ்டில் இப்பவும் நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஸோ கிராஜுவேட் ஆயி என்னோட பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்றதுக்குள்ள கோவிட் வந்துருச்சு. ஓகே. ஸோ கோவிட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிரேக்ல இருந்தேன் நான் வந்து ஆஃப்டர் மை பிஹெச்டி. ஏன்னா, அங்க இருக்கும்போது எனக்கு வண்டி ஓட்டத் தெரியாது. அதாவது 4 வீலர் ஓட்டத் தெரியாது. மோஸ்ட்லி மோப்பெட்டு, பஸ்ஸு, நடைப்பயணம் தான் எல்லா இடத்துக்குமே. அ சைக்கிள் இந்த மாரி தான் இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு அஜெண்டாவா நான் வச்சுக்கிட்டது வந்து சில பக்கெட் லிஸ்ட்லாம் வச்சிருந்தேன். ஓ! அதில ஃபர்ஸ்ட்டு கார் ஓட்டி ஏன்னா, பழகுறது. கார் ஓட்டி பழகணும் அப்படின்னு. நம்ம ஊர்ல கார் ஓட்டி பழகணும். ஆனா, நம்ம எப்படி பழகுவோம்னு தெரியும்ல. அதனால வந்து அங்க வந்து ப்ராப்பரா வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் வந்து டெஸ்ட் பாஸ் பண்ணேன். அங்கலாம் வந்து ஒரு லைசென்ஸ் குடுக்கறதுங்கிறது வந்து ஒரு எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு இங்கிலாந்து பாஸ்போர்ட்டே வாங்குனதுக்கு சமம். ஓகே. அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த லைசென்ஸ்க்கு வந்து அவ்ளோ ஒரு ஒரு வேல்யூ இருக்கு. வேல்யூ இருக்கு. ஏன்னா, அந்த லைசென்ஸ வச்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஓட்டலாம். ஓ! ஓகே. ஸோ அண்ட் என்னோட ஹஸ்பண்டும் அத ரொம்ப சப்போர்ட் பண்ணி, ஓட்டி பழகுன்னு சொல்லி, அ நெறைய ஊருக்கு நாங்க போவோம். ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஈவன் நான் பிஹெச்டி படிக்கும்போது கூட, இண்டஸ்ட்ரீஸ்லலாம் போய் ஒரு 1 மந்த் வொர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அங்க சில ப்ராஜெக்ட்ஸ் அங்க வந்து சுகர் பீட்ன்னு ஒரு கிராப்ல வொர்க் பண்ணேன். அ அந்த மாதிரி. ஸோ நெறையா பெல்ஜியம்ல, அப்புறம் ஸ்பெயின்ல, அந்த மாரி கண்ட்ரீஸ்லலாம் போய் ஒரு 1 மந்த் அங்க ஸ்டே பண்ணி எல்லாம் வொர்க் பண்ணியிருக்கேன். நெறைய அனுபவங்கள், நெறைய சுத்தி பார்க்கும்போது அந்த நாட்டோடைய கல்ச்சர், அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, சாப்பாடு, நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டு, அ அவங்களோடலாம் இன்டராக்ட் பண்ணும்போது நமக்கு நெறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு. தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஐ அம் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் நெறைய வந்து இங்க அந்த வண்டி ஓட்டி பழகும்போது, ஒரு ஒரு திமிரும், ஒரு ஆசையும் இருந்தது நமக்கு வந்து. ச்சே! நம்ம அது இப்படிதான் உலகத்தையே வெல்ற மாதிரி. ஏன்னா, அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நீங்க வண்டி ஓட்டி பழகல அப்படின்னா வந்து ஏதோ கை, கால் உடைஞ்சு போன மாரி இருக்கும். ஓகே. வண்டி ஓட்டி நீங்க இந்த உலகத்த பார்க்குற விதமே வேற மாரி இருக்கும். ஏன்னா, ஒரு ஒரு இடத்துக்கும் நம்ம போகக்கூடிய அந்த மைல் தூரங்கள் இருக்குல்ல, ரொம்ப அதிகம். ஆனா, ம். அந்த இயற்கைய ரசிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஈவன் உங்களுடைய பேசிக் எசென்ஷியல்ஸ் அத கூட நீங்க வந்து கார் வந்து இல்ல அப்டின்னா கொஞ்சம் அது ஒரு இன்கன்வீனியன்ஸ் தான். இன்னைக்கு இந்தியாவிலே அப்படி ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. ஆயிடுச்சு. ஒரு 2 வீலரோ, ஒரு காரோ இல்ல அப்டின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். எத்தன நேரம் எத்தன நாள் தான் நம்ம வந்து ஆட்டோலயோ, இல்ல பஸ்ஸுலயோ போறது. நேரங்கள் நெறைய செலவழியும். அத வந்து வேற விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்த முடியாத மாரி போயிடும். ஸோ, அப்படி வந்து நெறைய ஊருக்கு நான் வந்து இந்த ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் இருக்குல்ல, மாத்தி மாத்தி ஓட்டிலாம் பழக ம். ஆரம்பிச்சேன். ஆ நெறைய ஊர் ஃப்ரான்ஸ்ல ஓட்டியிருக்கோம். ரொமேனியான்னு ஒரு கண்ட்ரி அங்க ஓட்டியிருக்கேன். அங்க வந்து என்னோட எங்களுக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபேக்டரிய நிர்வாகம் பண்ணினார். ஓகே. அங்க வந்து ஹி வாஸ் அ ஷேர் ஹோல்டர் ஆல்சோ. அது ஒரு டெக்ஸ்டைல் யூனிட் அது.
ஸோ இப் அ இப்ப தான் அதுலேருந்து நாங்க விலகி முழு நேரமா எங்க கம்பெனிலயே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்போ ரொமேனியாலாம் போகும்போது அங்க ஓட்டுற விஷயங்கள், அப்புறம் யுஏஇல ஓட்டின அனுபவங்கள். ஓ! அது ரொம்ப டஃப்பான ஒரு கண்ட்ரியாச்சே அது யுஏஇ. ரொம்ப ஆமா. டஃப்பான கண்ட்ரி. ஃபைனையும் போட்டு போட்டு தள்ளுவாங்க. தள்ளிடுவாங்க. ஆனா வந்து யூசுவலா நெறைய பேர் ஓட்ட மாட்டாங்க. ஆ. ஆனா வந்து முதல்ல ஓட்டும்போது எனக்கு பயங்கர நர்வஸா இருந்தேன் ம். நானு. அதுக்கப்புறம் ஓ பரவால்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா போச்சு. ஆக்சுவலா அங்கேயும் ஏன்னா அங்க ஓட்ட ஆரம்பிச்சேன். ஸோ அந்த நெறைய இடங்களுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாரி நெறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. அம் அப்சர்வ் பண்ண முடியறது, ரசிக்க முடியிற விஷயங்கள். யாரையும் சார்ந்து இல்ல. நம்மளே நம்மள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மையும் ம். நமக்குள்ள வந்து கொஞ்சம் பில்ட் ஆகுற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. நெறைய அப்புறம் வந்து டென்னிஸ் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதெல்லாம் பழகுனேன். அட் த ஏஜ் ஆஃப் 30 ஐ லேர்ன்ட் ம். ஹவ் டு ப்ளே டென்னிஸ். டென்னிஸ். ரொம்ப ஓரளவுக்கு சுமாரா விளையாடுவேன். ரொம்ப பெரிய பிளேயர்லாம் இல்ல. ஐ அம் ஹேப்பி அபௌட் வாட் ஐ அம். இல்ல இப்போ பரவால்ல. நாங்க வீடியோ கேம்ல மட்டுமே பார்த்த ஆட்களுக்கு நீங்க நிஜமா விளையாண்டேன்னு சொல்றதே அ எங்களுக்கு பெரிய விஷயம் ஒரு தான். விதமான ஒரு ஃபிட்னஸ் ப்ரோகிராம்லயும் இருக்கு. ஃபிட்னஸும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான். ஏன்னா, பிஹெச்டி பண்ணும்போது அந்த ஃபுல் ஃபோக்கஸ் நமக்கு வொர்க்லயே தான் இருக்கும். இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி, நம்ம ஒரே இடமாவே நம்ம அத மட்டுமே தான் இருக்கும். போறோம், வேலை பண்றோம், வரோம், வீட்டுக்கு வரோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம். நெக்ஸ்ட் டே பேக் பண்றோம் லஞ்ச, திருப்பியும் போறோம், ரிப்பீட். ம். இப்படியே தான் நமக்கு வந்து லைஃப் போயிட்டுருக்கும். ஆனா, அ அத தாண்டி என்னங்கிறத வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து ம். தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தி வேர்ல்ட் இஸ் பிக். ஆமா, "த வேர்ல்ட் இஸ் பிக்" அப்படின்னு. அதுக்கு வந்து கார் ஓட்டுனா நெறைய விஷயங்கள் தெரியும். வேர்ல்டு வந்து பெருசா இருக்கு அப்படின்னு தெரியும்னு ஒரு சின்ன ஒரு இதுதான் ஆ. உள்ளுக்குள்ள. ஒரு 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 இன்னர் சைல்ட தூண்டி விட்ட மாரி ஒரு விஷயம் கண்டிப்பா, தான் அது. கண்டிப்பா. அதனால அது கத்துண்டேன். அப்புறம் வந்து ஷூட்டிங் பண்ண போனேன். ம். வந்து ரைஃபிள் ஷூட்டிங் வந்து துபாயில. அப்புறம் பேடல் டென்னிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கேம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் இந்த டென்னிஸ் ராக்கெட் ஸ்போர்ட்ஸ்குள்ள வரும். ஓகே. பிக்கிள் பால்ன்னு இப்ப அது ரொம்ப நெறைய பயங்கர பாப்புலரா கோயம்புத்தூர்லயே இருக்கு. ஓ! ஸோ அது விளையாட ஆரம்பிச்சேன் யுகேல. ஸோ நெறைய விஷயங்கள் புதுசு புதுசா நம்ம போய் பண்ணும்போது வந்து நெறையா அனுபவங்கள். நம்மளும் ஃபிட்டா இருக்கோம். நெறைய புது ந அன் அ புது ஆட்களெல்லாம் பார்க்குறோம். நெறைய இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். அங்க பிரிட்டிஷ் பீப்பிளோடயே எனக்கு வந்து ஒரு காஃபி டைம்லாம் வந்து விளையாடி முடிச்சுட்டு போய் அவங்களோடலாம் பேசும்போது, அவங்க லைஃப்ப பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு சந்தர்ப்பங்கள். அவங்கலாம் எப்படி இருக்காங்க? அவங்க ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு? அப்போதான் வந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நெறைய பேர் நெனைப்பாங்க, வெஸ்டர்ன் வேர்ல்ட்லலாம் வந்து ஃபேமிலியா யாரும் இருக்க மாட்டாங்க. ம், ம், எல்லாரும் டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. ம். ஒருத்தரும் வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து 4த் மேரேஜா இருக்கும். 2ண்ட் மேரேஜா இருக்கும். இந்த மாரி ஒரு நெறைய ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகே. ஆக்சுவலா சொல்லப்போனா. அங்கேயும் வந்து ஒரு ஃபேமிலியா வந்து ட்ரெடிஷனலாவும் நம்ம எப்படி ஒரு இருக்கோமோ, அந்த மாரி ஃபேமிலி, கிட்ஸ்ன்னு அட்டாச்டா நெறைய பேர் இருக்காங்க. பெரும்பாலும் நீங்க அங்க வந்து வில்லேஜஸ்ல பார்க்கலாம். ஓகே. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கள அ வந்து பார்த்துக்கிறது, பேர குழந்தைங்கள பார்த்துக்கிறது. ஓ! அங்கேயும் இருக்கு அந்த மாரி. அங்கேயும் இருக்கு. ஆ. நமக்கு தெரியறதில்ல. நம்ம தெரியறதில்ல. வந்து பெரிய பெரிய சிட்டீஸ் அதாவது லண்டன், நியூயார்க் இதையெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு இருக்கோம். ம். அப்படி பார்த்தா டெல்லிலயோ, பெங்களூர்லயுமே வந்து டிஃபரெண்ட் டைவர்ஸ் கல்ச்சர்ஸ் இருக்கு. கண்டிப்பா, அ எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பா. எல்லாமே இருக்கு. ம். அவ்வளதான். ஸோ நம்ம வந்து அ ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட பத்தி நம்ம ரொம்ப வச்சுக்கவும் வேண்டாம். கண்டிப்பா. அங்கேயும் இருக்காங்க. அந்த ம், மாரி மனுஷங்கள்லாம் இருக்காங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க, ம், பழகுவாங்க. மேபி ஒரு லண்டன் மாரி ஒரு ஏரியாஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து நேரமே இருக்காது. ம், வேலைக்கு போயிட்டு வரதே வந்து சரியா இருக்கும். ரொம்ப ம், ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அ பட் ஒரு வில்லேஜஸ் எல்லாம் போனீங்க அப்டின்னா வந்து நெறைய பேர் ரொம்ப அழகா பேசுவாங்க. ம், கிரீட் பண்ணுவாங்க. ம். ஸோ இந்த கல்ச்சர்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது வந்து அந்த அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன்லாம் உடைஞ்சது. உடைஞ்சிருச்சு. ம். ஸோ இதெல்லாம் எப்படி தெரியும்னா, நெறைய ஊருக்கு நம்ம போய் பார்த்தா போகும்போது தான் தான் கரெக்ட். போகும்போது வந்து, ஓ! இவ்ளோ நெறைய பேர் இவ்ளோ ஃபேமிலி அட்டாச்டா இருக்காங்க, அப்படின்னு நமக்கு தெரியும். ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து நான் இதுவும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அ ஒரு கிறிஸ்மஸ்க்கும், ஈஸ்டருக்கும் தான் வந்து அவங்க பேரண்ட்ஸ விசிட் பண்ண போறவங்களும் ஆமா. இருக்காங்க. ஆ. அதுவே வந்து போனா ரொம்ப ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவ போறவங்க, அந்த மாரியும் இருக்காங்க. ம். அ
யாரையும் எப்படி அதாவது இந்த கண்ட்ரினா இப்படிதான் இருப்பாங்க சொல்ல மக்கள்ங்கிறத முடியாது வந்து சொல்ல இல்லைங்களா? முடியாது. அத லேபிள் பண்றதும் வந்து சரிப்பட்டு வராது. சரிப்பட்டு வராது. அது வந்து ம். ஒரு பேஸ்லெஸ் அது. கண்டிப்பா, அது கண்டிப்பா. மாரி நெறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சது. ம். அண்ட் இந்த மாரி சொல்லிட்டே போலாம். பல போலாம். கதைகள் இருக்கு. அ முடிச்சுட்டு இங்க கோவிட்க்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிசினஸ் எபிசோட் ஆரம்பிச்சது. ஸோ நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. சரி. கோவிடுக்கு முன் ஐ வாஸ் அ சயன்டிஸ்ட். கோவிடுக்கு அப்புறம் நான் ஒரு ஒரு ஆன்டர்பிரினர். ஆன்ட்ரபிரினர். ஸோ யூ வொர்க் வித் நேச்சுரல் ஃபைபர்ஸ் இல்லைங்களா? இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில? ஆமா. நேச்சுரல் ஃபைபர்ஸ்ங்கிறது வந்து நீங்க காட்டனும் நேச்சுரல் ஃபைபர்ஸ் தானே. ம். நேச்சுரல் ஃபைபர் காட்டன், லினன், வுல். ஓகே, வுல்லுலயே நெறைய இருக்கு. மெரினோ வுல் இருக்கு, காஷ்மீர் வுல் இருக்கு. அப்படியே மெத்து 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 அப்படியே அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். ஓகே. பட்டு அ இப்ப வந்து கொஞ்சம் சில்க்லயும் எக்ஸ்ப்ளோர் பண்றோம் ம், நெறையா. ம், பட் நாங்க பண்றது வந்து என்னன்னா வந்து நாங்க நிட்வேர்ஸ்ன்னு ஒண்ணு பண்றோம். ம். நிட்வேர்ங்கிறது ஸ்வெட்டர்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு லேமேன் டெர்ம்ல சொல்லணும்னா, ஸ்வெட்டர் டைப்ன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு தான்ப்பா. நம்மளுக்கு தான். ஃபார் த டம்மீஸ் வந்து ஸ்வெட்டர்ஸ் தட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அ என்னோட ஹஸ்பண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷமா இருக்காரு. ஓகே. அப்போ ஒரு கம்பெனியில வந்து யுகேல வந்து அவரு ஜாயின் பண்றாரு. அவரோட ஜர்னி சொல்லும்போது, அவர் வந்து அவருக்கு இன்டர்வியூல கேட்ட கேள்வி என்ன, "உனக்கு கிரிக்கெட் ஆட தெரியுமான்னு?" எங்க யுகேல. யுகேல. ஆ, ஓகே. "ஓ! நல்லா ஆடுவேனே" அப்படின்னோனே, "சரி வா இனிமே நீ அ என் கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோ" அது சரி. அப்படின்னு அவரோட பாஸ் வந்து சொன்னது. அவர் பாஸ் வந்து அவருக்கு இருக்கும் இப்போ ஒரு 70 பிளஸ். எந்த கிரிக்கெட் மேட்சும் விட மாட்டாரு. அவரே பயங்கர ரொம்ப வருஷம் 40ஸ் கிரிக்கெட்லலாம் விளையாடிட்டு இருந்தாரு. ம், யுகேல. ம், பிரிட்டிஷ் பாஸ், ம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அவர் தான் வந்து இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தது. ஸோ இவரு எம்பிஏ வந்து யுகேல பண்ணிட்டுருக்கும்போது, அங்க வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் டெக்ஸ்டைல் கம்பெனில வந்து டெக்ஸ்டைல் ரீட்டெயில் டெக்ஸ்டைல் அ பிராண்ட்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு பார்ட் டைமா. அங்கலாம் பார்ட் டைம் வொர்க் பண்ணா தானே நம்மளோட லிவிங் லிவிங் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்ஸ். எல்லாம் வந்து இது கோப் ம், அப் பண்ண முடியும். ம். அப்போ அங்க வொர்க் பண்ணிட்டுருக்கும்போது, அங்கேயுமே அவருக்கு வந்து ஒரு பொசிஷன் கிடைச்சது. பட் ஹி சோஸ் அ ஸ்மால் ஸ்கேல் ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனி. ஓகே. அண்ட் அதில வந்து எதுனா இவங்கலாம் வந்து பையிங் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. வந்து ம். ஹோல்சேலுக்கும், அதாவது மேனுஃபேக்சரருக்கும், அந்த ரீட்டெய்லர் 2 கன்சியூமருக்கு நடுவுல ஒரு பிரிட்ஜா அவங்க இருப்பாங்க. இந்த மாரி திருப்பூர்லயும் நெறைய கம்பெனிஸ் இருக்கு. இருக்காங்க. அ ம். மேனுஃபேக்சரிங் யூனிட்டா மட்டும் இல்லாம, இந்த மிடில் மென்னா அதாவது அதாவது இன்ஃபர்மேஷன க்யூரேட் பண்ணி, ஃபாலோ பண்ணி அந்த ஆர்டர வந்து தே மேக் ஷூர் தட் அந்த டெலிவரி எல்லாமே கரெக்ட்டா வித் அட்மோஸ்ட் 100% குவாலிட்டியோட ம். அ எக்ஸ்போர்ட் பண் அ எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இவங்க ஒரு லயசனா இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு பையிங் ஹவுஸ்ல தான் அவர் ஜாயின் பண்ணாரு. ஸோ அப்போ வந்து நெறைய கஸ்டமர்ஸ் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, மீட்டிங்ஸ் அண்ட் அ எப்படி வந்து அந்த இண்டஸ்ட்ரி வொர்க் ஆகுது. ஒரு சின்ன கம்பெனில இருக்கும்போது எல்லா இடத்துலயும் நம்ம வந்து எல்லா ரோல்ஸையும் நம்ம ப்ளே கத்துக்கலாம். பண்ணும். அந்த ஊர பொறுத்தவரைக்கும் வந்து அது சின்ன கம்பெனின்னு ம். வைங்க. பட் ஒரு ஒரு ஃபினான்ஷியலா அதோட ஃபிகர்ஸ், அதோட டர்ன் ஓவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இட்ஸ் a பிக் கம்பெனி பிக் கம்பெனி. அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ம். ஓகே, அது மாரி. ஓகே. ஸோ அப்ப வந்து அவர் அதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அப்போ வந்து ஹி ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டூ எக்ஸ்ப்ளோர் இன்டூ டிஃபரண்ட் ஏரியாஸ். ம். ஸோ லாஜிஸ்டிக்ஸ்ல நெறைய ஹி கெயின்ட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சப்ளை செயின் மேனேஜ்மென்ட் பேசிக்கா. அப்புறம் அந்த சேம் கம்பெனி ஹேட் அன் ஆஃப்ஷோர் ஆஃபீஸ் இன் துபாய்ல. ஸோ ஃப்ரீ ஜோன்ல. ஸோ அங்க போய் அங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஹி ஹேட் அ டிஃபரண்ட் லைஃப் அக்கார்டிங்லி. அவரோட ஸ்டோரி அது அப்படியே போகும். ம். ஹிஸ் கிரிக்கெட் அண்ட் திங்ஸ் லைக் தட். நெறைய விஷயங்கள் அவர் வந்து என்ன சொல்றது, வேலைய விட்டா கிரிக்கெட்டு, கிரிக்கெட். ஓகே. ரிலாக்சேஷன் இப்படி ரிலாக்சேஷன் வந்து கிரிக்கெட்டா இருக்கும். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ வெரி குட் அட் இன்டராக்டிங் வித் அ லாட் ஆஃப் பீப்பிள். நெறைய வந்து நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது ரொமேனியால அவங்களுக்கு ஒரு கம்பெனி இருந்தது. ஒரு ஓகே. மேனுஃபேக்சரிங் யூனிட். ஸோ இவங்க வந்து நெறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. அ அரவுண்ட் த குளோப். பட் இவங்களுக்குன்னு ஒரு கம்பெனி இருந்தது. இட் வாஸ் லாஸ் மேக்கிங். ஓகே. ஓன்ட் பை ஹிஸ் பாஸ். ம். அப்ப அத ருமேனியால. வந்து ஆமா. ஓகே. 2016ல வந்து ஹி வென்ட்
டு லுக் இன்டு இட். அத வந்து ஹி இஸ் வெரி குட் அட் டர்ன் அரவுண்ட் மேனேஜ். ஒரு ம். ஒரு இப்படியே ஒரு அடிமட்டத்துல இருக்கிறதுல வந்து அப்படியே அத வந்து தூக்கி நிறுத்துறதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ன்னு வைங்க. ஓ! நான் பார்த்துருக்கேன். என்ன எங்க காலேஜ் பிரின்சிபல் அந்த மாதிரி தான் வந்தாரு. டாக்டர் கருணாகரன்னு சொல்லிட்டு. ம். ஈவன் தோ ஹி வாஸ் இன்டூ அகாடமிக்ஸ், ஹி இஸ் அ ப்ராப்பர் பிசினஸ் மேன். ம். அதாவது இப்படி இருந்த சார்ட் இப்படி ஏறுனா பரவால்ல. இப்படி ஏத்துன மனுஷன் வந்து யாருனாலயும் பார்க்க முடியல. ஸோ ம். உங்க உங்க ஹஸ்பண்ட் நீங்க அப்படிதான் மென்ஷன் நான் பண்றீங்கன்னு. அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அது ஒரு கம்யூனிசம் சோக்டு கண்ட்ரி இந்த ம். அ ரொமேனியா. ரொமேனியா. அப்புறம் லேபர் ரூல்ஸ், லாஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அவர் போன போதெல்லாம் எல்லாருக்குமே வந்து ஒரே மாரி சேலரி தான் இருந்தது. ஸோ அப்போ ஒரு ஸ்கில்டு பெர்சனுக்கு வந்து மோட்டிவேஷனே இருக்காது. இருக்காது. ம். நீங்களும் ரூ. 100 வாங்குறீங்க, அவரும் ஒரு லேபரும் ஒரு ரூ. 100 வாங்குறாரு. அ ஒரு மேனேஜரும் மேனேஜரும் ரூ. 100 வாங்குறாரு உடனே, நான் ஏன் இவ்வளோ உழைச்சதெல்லாம் பண்ணணும்? ம். அப்படி நான் ஏன் இப்படி பண்ணும்போது, அந்த சிஸ்டம் எல்லாம் ஹி கைண்ட் ஆஃப் சேஞ்ச்ட். ஓகே. அதெல்லாம் கொண்டு வந்து மோட்டிவேஷன்லாம் குடுத்து, அப்புறம் வந்து நியூ பையர்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணி, ஆ டிஃபரண்ட் யார்ன்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, ப்ராட் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். இந்த கம்பெனி அது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் ஈவன மேக் பண்ணுச்சு. ஒரு இன் அ ஸ்பான் ஆஃப் ஒரு 3, 4 இயர்ஸ்ல. ம். விச் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹி பிகேம் அ ஷேர் ஹோல்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் தட் கம்பெனி ஆல்சோ. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்ட் கோவிட் ஹி ஸ்டார்டட் இன் இந்தியா. ம். பேசிக்கலா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுல இருந்ததுன்னா ஸ்வெட்டர்ஸ்ல. ஓகே. ஸ்வெட்டர் நிட்ஸ் அதுல வந்து ஹேட் பண்றது, ஸ்கார்ஃப் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஜம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். அதாவது நீங்க நார்மல் ஸ்வெட்டர் பார்க்குறீங்கல்ல, ஓகே. அது. அதுக்கப்புறம் இப்படி பட்டன் போடுற மாரி இப்போ ஆ. ஒரு ஸ்டைல் இருக்கும். கார்டிகன் அது மாரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். பையரோட ரிக்வயர்மெண்ட்ஸ். ம். அது எந்த யார்ன்ல வேணும். அப்புறம் அதுக்கு பிரைசிங் எல்லாம் போட்டு குடுப்பாங்க. அண்ட் தே மேக் ஷூர் தட் இட் இஸ் ஷிப்ட் இன் சோ அண்ட் சோ டைம் ஃப்ரேம்ல. ஸோ ஒரு 90 to 120 டேஸ்லனா நெறைய கிறிஸ்மஸ் டைம்ஸ்லாம் கிறிஸ்மஸ் க்ளோசர் டு கிறிஸ்மஸ் நெறைய அப்படியே பீக்கா போயிட்டுருக்கும். இட்ஸ் பீக் சீசனா போயிட்டுருக்கும். நெறைய கஸ்டமர்ஸ் வந்து அ ஒரு ஒரு 2 சீசன் அஹெட்டாவே ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. அந்த அளவுக்கு பிளான் பண்ணுவாங்க ம். ஆர்டர்ஸ் எல்லாம். ம். ம். ஸோ அந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி வந்து இதோட மெஷின்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ம். ம். ஃப்ளாட் பெட் மெஷின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில தான் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ம். தட்ஸ் வேர் வி ஸ்டார்ட்டட். ஒரு சிஸ்டர் கன்சர்னா புரொடக்ஷன பேலன்ஸ் பண்றதுக்கு, அ ஏன்னா வந்து கோவிட் சமயத்தில நாங்க இத ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ அங்க ரொமேனியால வந்து இருக்கிற ஓவர்ஃப்ளோயிங் புரொடக்ஷன், டைம்லி டெலிவரி ஒரு சப் கான்ட்ராக்டிங் கம்பெனி மாதிரி இங்க ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோலி வி ஸ்டார்ட்டட் பில்டிங் இட். ம். ஒரு 35, 40 பேரோட ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி இது. செரண்டிப் பிரைவேட் லிமிடெட். வித் த ஹெல்ப் ஆஃப் பார்ட்னர்ஸ், ம். அ இந்தியன் பார்ட்னர் அண்ட் அந்த அந்த அசோசியேஷன்ல வி ஸ்டார்ட்டட் திஸ். அண்ட் அவர் தான் அத ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அந்த அப்படியே அப்படி இந்த கம்பெனி வந்து அப்படியே க்ரோ ஆயி தென் வி காட் லாட் ஆஃப் டைரக்ட் பையர்ஸ் ஆல்சோ. டைரக்ட்டாவே எங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நெறைய கஸ்டமர்ஸ் லாம் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எக்ஸ்டென்சிவா வந்து ஹி டிராவல்ஸ், ஐ ம். ஆல்சோ டிராவல் டுகெதர். அ ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட் டெவலப்மென்ட் டீம் எல்லாம் டெவலப் பண்ணோம். பீப்பிள் ட்ரஸ்டட் அஸ். ம். ஏன்னா அ பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த இந்த இருக்கு. இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இருக்கு. ஓகே. ஆனா வந்து ஒரு 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 டெய்லர்ஸா இருக்கட்டும், வொர்க் பண்ற அந்த அந்த பாட்டம் மோஸ்ட் லேயர்லேருந்து எல்லாருமே ஆரம்ப காலத்துல அந்த கோவிட் சமயத்துல ம். ரொம்ப ஒரு தே ட்ரஸ்டட் அஸ். ஏன்னா எங்களுக்கு ஒரு முகவரியே இல்ல. ஆ. அப்ப இருக்கும்போது வந்து ஒரு அ அவங்க எல்லாரும் வந்து ஜாயின் ஆனது வந்து இட் வாஸ் அ கிரேட் எஃபோர்ட் பை அ மை ஹஸ்பண்ட் அண்ட் த டீம்ஸ். இட் வாஸ் a very bold move to start during the COVID time இல்ல? ஆமா. அண்ட் பிகாஸ் வி ஆல்சோ ஹர்ட் சோ மெனி கம்பெனிஸ் ஃபெல் அஸ் ஆ. அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். இன்னும் நம்ம ஊர்லயே திருப்பூர்லயே வி saw so many அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே நெறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் ஆனா பண்ணாங்கங்கிறத எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஃப்ரெண்ட் அவரும் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன். அவர ரீசென்ட்டா மீட் பண்ண அனுபவம் எனக்கு கிடைச்சது. அவர் சொன்னாரு, ஒரு புயல்
இருக்கிற சமயத்துல வந்து ஒரு நம்ம வந்து ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னா, ம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் சமாளிச்சுக்கலாம்னு. சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு. அண்ட் மேபி தட் வாஸ் ரைட். ஓகே, ஓகே. இக்கட்டான அதாவது நாங்க ஒரு பெரிய பிளான் எல்லாம் போட்டோம். இந்த சமயத்துல மெஷின்ஸ் வரணும். ம். கப்பல் வந்து எங்கேயோ ஸ்டக் ஆயிடுச்சு. ம். வரவே இல்ல. வரவேண்டிய ஆர்டர்ஸ் அதாவது அதுக்கு முன்னாடி ப்ரீ புக் பண்ண ஆர்டர்ஸ்லாம் டெலிவர் பண்ண முடியல. ஓகே. நெறைய இக்கட்டான ஸ்டார்ட்டிங்லயே நமக்கு பெரிய ஆ பெரிய நான் ஆப்புகள்னு ஆ சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் வந்தது. நடந்தது. ஓகே. பட் தே வர் ஆல் சேலஞ்சஸ். தே ம். ஜஸ்ட் பட் யூ ஆல் மோல்டட் அஸ். ஃபேஸ்ட் அண்ட் வி சார்ட்டட் அவுட் ஃபேஸ்ட் அண்ட் எவ்ரிதிங். சார்ட்டட் அவுட். அதுக்கு பெரிய ஒரு மைண்ட் செட் வேணும். ஒரு ரெசிலியன்ஸ் வேணும். ஒரு கண்டிப்பா, சப்போர்ட் வேணும். கண்டிப்பா. இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ம். ஓகே வி கேன் டூ இட். லெட்ஸ் கோ அஹெட். ம். அப்புறம் அட் த சேம் டைம் வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் டெய்லர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணணும். நெறைய வந்து அஃப்கோர்ஸ் வி ஹேவ் நமக்கு எங்ககிட்ட வேலை செய்றவங்கலாம் வெறும் கோயம்புத்தூர் சார்ந்தவங்க மட்டும் இல்ல. நார்த் இந்தியாலேருந்து வந்து வேலை பண்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா இந்த வேலைப்பாடுகள்லாம் நார்த் இண்டியன்ஸ்க்கு வந்து நல்லா வரும் வரும். இல்லைங்களா? ம். ஏன்னா லூதியானான்னு ஒரு ஊர்ல தான் வந்து ப்ரிடாமினன்ட்டா அது வந்து ஒரு பெரிய ஸ்வெட்டர் ஹப்னே சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து ஒன் ஆஃப் த ஃபியூ கம்பெனிஸ் இன் த சவுத் ஓகே. வந்து ஸ்வெட்டர். ஸ்வெட்டர்ஸ்க்குன்னு வந்து பண்றது. அப்ப வந்து நெறையா அ நுணுக்கங்கள்லாம் வந்து நம்ம ஊர் ஆட்களுக்கும் சொல்லிக் குடுக்க வேண்டிய இதெல்லாம் ம். நெலைமைலாம் இருந்தது. ஸோ ஒரு 24/7 நம்ம வந்து ஒரு 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 2, 3 வருஷம் ஒரு 5 வருஷம் முடிய போறது. ம். 2020ல ஆரம்பிக்கிறோம் செப்டம்பர்ல. அப்படியே ஒரு 5 வருஷம் வந்து இதுக்கு நடுவுல ட்ரெயினும் பண்ணோம். 24/7 அப்படியே ஃபேக்டரியே தான் கதி. அங்க ஒரு பெட் இருந்தா ம். வசதியா பேசாம அப்படியே இருக்கும். படுத்துக்குவேன். பேசாம அப்படியே படுத்து தூங்கிர்லாம். அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஷிப்மெண்ட் வந்து அந்த நைட்டு போகணும்னா வந்து எங்களுக்கு தான் டென்ஷன் இருக்கும். கண்டிப்பா. அ ஏன்னா வேலை பண்றவங்களுக்கு அதோடைய இம்பாக்ட்டோ, ம். இன்டென்சிட்டியோ அது வந்து தெரியாது. பெருசா இருக்காது. தெரியாது. அந்த அந்த ஆர்டர் போனா தான் நமக்கு பேமெண்ட். கண்டிப்பா, அந்த பேமெண்ட்ட வந்து அந்த பேமெண்ட்லயே தான் சேலரி. கண்டிப்பா. அ ரீ அதாவது திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணோம். இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். கம்பெனி குரோத்துக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து இப்ப இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரெகுலரா நமக்கு கேப்பிட்டல் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அது சஸ்டெயின் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா மூவ் ஆகலாம். இல்ல இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நடுவுல கொஞ்சம் கேப்பிட்டலுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது, நம்ம வந்து திருப்பி வர வர ம். அதுல ப்ராஃபிட்ல தான் நம்ம திரும்ப போட்டாகணும். ஒரு ஸ்டார்ட் அப் வந்து சேல் ஆகுறதுங்கிறது வந்து ம். கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயங்கள் தான். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல தான் நமக்கு பேங்க் சப்போர்ட்லாம் கிடைக்கும். ம். சப்சிடீஸ் எல்லாம் கிடைக்கும். மெஷின்ஸ்க்கு. ஸோ நெறைய பேர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நாங்க இந்தியாவுக்கு வரும்போது எங்களுக்கு நெறைய பேர தெரியாது. தெரியாது. ஸோ ஃபார்ச்சுனேட்லி இங்க இருந்த பார்ட்னர்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கும். ஒரு பில்ட் ஆயிருப்பாங்க. ஸோ நம்மளும் போய் 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 தெரிஞ்சு பார்த்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும். ம். ஆம், ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஒரு இவென்ச்சுவலா நம்ம ஒரு கிரெடிபிலிட்டிய பில்ட் பண்ணா பேங்க்ஸும் வருவாங்க. கண்டிப்பா. வந்து நமக்கு அ ஹெல்ப் பண்றது. அப்புறம் ஃபாரெக்ஸ்லலாம் வந்து நமக்கு ஒரு நல்ல ரேட்ஸ் சப்போர்ட் பண்றது. ஏன்னா ம். நெறைய எல்லாமே எக்ஸ்போர்ட் ம். டீலிங்ஸ்ங்கிறதுனால, ம். அ அந்த மாரி ஒரு சப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். ம். ஸோ ஒவ்வொரு டைம் தான் அதெல்லாம் பில்ட் ஆகும். அதுதான், அது அதுதான். இம்மீடியட்டா பில்ட் ஆ. ஆகாது. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம். ஆனா கோவிட் சமயத்துல வந்து எல்லாருக்கும் ஃபுல் சேலரி. ம். அதான் நாங்க நாங்க ஒரு ஸ்டார்ட்டரா இருந்தா கூட, வி மேட் ஷூர் எல்லாருக்கும் நம்ம அந்த ஃபுல் சேலரி பே பண்ணி ஆகணும். ம். அண்ட் ஹி பிலீவ்ட் எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து ஆ இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும். இது இருக்கணும். எல்லாம் ஸோ எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் ஃப்ரீ. அதாவது அவங்க வந்து இங்க வொர்க் பண்ண வந்தாங்கன்னா, அவங்களுக்கு சில டென்ஷன்ஸ் இருக்கக்கூடாது லைஃப்ல. அவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும். ம். வெல்த் நல்லா இருக்கணும். ம். ஸோ அப்பதான் வந்து ஃபோக்கஸ்டா வேலை பண்ண முடியும். ம். இது எல்லாத்தையும் வந்து வி மேட் ஷூர் ஓரளவுக்கு நாங்க வந்து அத பூர்த்தி பண்ண முடிஞ்சது. ம். எல்லாராலயும் பெர்ஃபெக்ட்டா பூர்த்தி பண்ண முடியாது. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றதும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் கஷ்டம். தான். அது. ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஒரு 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 கிளிட்ச்சோ ஒரு ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா. இருக்க தான் இருக்க தான் இருக்கும். செய்யும். அது ஒண்ணு. இருக்க தான் செய்யும். ஆனா அதை புல் ஆன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப நான் எங்க என்டர் ஆனேன் அப்டின்னா, அ
இந்த knitwear கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்வெட்டர் பை பண்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அ டீ ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும். ம். இதுக்கான குவெரீஸ் எல்லாம் வந்துச்சு. டீ ம். ஷர்ட்ஸு, ஜாகர்ஸ், கிட்ஸுக்கு பண்றதுக்கு அதுக்கு. ஸோ நான் அப்பலாம் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து எதுல போறதுன்னு ஒரு கன்ஃப்யூஷனே இருக்கும். ஆனா நான் டெய்லி கம்பெனில போய் இப்படி உட்காந்து ம். ஆ அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். ம். என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு. ஏன்னா என்னோட கோர் ஃபீல்டையும் விட்டுட்டு எனக்கு வரதுக்கு அவ்வளோ மனசும் இல்ல. நான் அதான் கேட்க என்டையரா. ஏன்னா யூ ஆர் ஹார்ட் கோர் சயின்டிஸ்ட். அதாவது ஆமா. படிச்ச நாள்ல இருந்தே இதுக்கு பெரிய பெரிய ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கி பெரிய ஆளுகள்ட்டலாம் இருந்து முப் இவர் 30 வயசு வரைக்கும் படிச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்க. யூ ஆர் கம்ப்ளீட் ஹார்ட் கோர் சயின்டிஸ்ட். ஆமா. தென் யூ ஹேவ் டு கம்ப்ளீட்லி பிரேக் ஆன் அண்ட் யூ ஹேவ் டு என்டர் இன்டு அ அந்த மைண்ட் டெக்ஸ்டைல் செட்டுக்கு போறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் டைம் ஆச்சு. ஆச்சு. அந்த ஜர்னி ரொம்ப லாங் தான் நான் சொல்லுவேன். அந்த ம். பக்குவத்துக்கு சரி இப்ப நம்ம இதுலேருந்து வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிறத என் மனசு அத அக்செப்ட் பண்றதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ம். ஏன்னா பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, "இவ்ளோ படிச்சிருக்க, இவ்ளோலாம் பண்ணியிருக்க, உன் ஃபீல்ட்லயே போ வேண்டியதானே? கரெக்ட், கரெக்ட். ஏன் வந்து இத பண்ற? ம். யுவர் நாலேட்ஜ் இஸ் ஆல் கெட்டிங் வேஸ்டட். ம். யுவர் எஃபர்ட்ஸ் ஆர் கெட்டிங் வேஸ்டடும்பாங்க." ஒரு கில்ட் ட்ரிப் ஆகும். ம். அதுலேருந்து திருப்பி நம்ம வந்து நெறைய டைம்ல என்ன மீண்டு கொண்டு வந்தது என்னோட ஹஸ்பண்ட் கூட தான். ம். அந்த விதத்தில. ம். வந்து அ இல்ல யூ கேன் வொர்க் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ். உனக்கு இந்த எக்ஸ்பர்டீஸ்லாம் இருக்கு. ம். அப்ப நான் என்ன யோசிச்சேன் அப்டின்னா, எந்த ஒரு படிப்பும் வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா. ஏதோ ஒரு விதத்தில நீங்க அப்ளை பண்ணுவீங்க. 100%. ஆக்சுவலா ஒரு இப்ப நான் ரியலைஸ் பண்ணும்போது என்ன தோணுச்சுன்னா, மேபி நான் வந்து ஐ வாஸ் நாட் டிசைன்ட் டூ பி அ சயன்டிஸ்ட். ஓகே. ஈவன் அட் தட் பாயிண்ட். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த பிஹெச்டியே எனக்கு ஒரு பீரியட் வந்தது. லேப்ல வொர்க் பண்றதுக்கு நான் என்னதான் என்ஜாய் பண்ணாலும், மேபி நான் இதையே லைஃப் லாங் இத தான் பண்ணிட்டு இருக்கணுமா? ம். அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு வந்தது. ம். அ அப்போ இத வந்து முறியடிக்கிறதுக்கு ஒரு இத பிரேக் பண்றதுக்கு ஒரு இன்னொரு ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ எனக்கு காமிச்சு குடுக்கறதுக்கு, கேம்பிரிட்ஜ் ஜட்ஜ் பிசினஸ் ஸ்கூல்ல ஒரு பிட்சிங் ஈவென்ட் நடத்துனாங்க. ஓகே. டுவர்ட்ஸ் த டெயில் எண்ட் ஆஃப் மை பிஹெச்டி. அப்போ நான் என் ஹஸ்பண்டையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். எனக்கு ம். ஃப்ரீ ஃபார் ஹிம் இட் வாஸ் 60 பவுண்ட்ஸோ என்னமோ. ஓ ஸோ அப்போ வந்து நான் சயின்டிஸ்ட் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதாவது டெக்னிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பிசினஸ் ஸ்டூடண்ட்ஸோட. ஸோ வி வர் ஆல் ஃபார்ம்ட் இன்டூ டீம்ஸ். ம். அப்போ நாங்க ஒரு பிசினஸ் மாடல் ரெடி பண்ணோம். ஒரு நான் ஆல்கோ நீங்களும் ஹஸ்பண்ட். நான் என் ஹஸ்பண்ட் பிளஸ் a few more people. மிக்ஸ்சர் ஆஃப் பீப்பிள். மேனேஜ்மெண்ட்லேருந்து, என்ஜினியரிங்லேருந்து, அப்புறம் நான் வந்து மை ஹஸ்பண்ட் இஸ் அ எம்ப்ளாயி ஆல்ரெடி. ஹி வாஸ் வொர்க்கிங் ஃபார் another கம்பெனி. நான் வந்து ஒரு பிஹெச்டி ஸ்காலர் ஃப்ரம் பிளான்ட் சயின்ஸஸ். ஸோ நாங்கலாம் சேர்ந்து ஒரு டீமா வந்து ஒரு பிட்சிங் ஈவென்ட்ல பிட்ச் பண்ணோம். ம். ஒரு நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்க வந்து ரெடி பண்றது. ஓகே. அத வந்து எங்க மார்க்கெட் பண்ணலாம்? அதோட சப்ளை செயின் எப்படி இருக்கணும்? அதெல்லாம் மை ஹஸ்பண்ட் வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப். இந்த ம். லாஜிஸ்டிக்ஸ் பார்ட் ஆஃப். ம். நான் வந்து அதோட டிசைன் ஆஃப் த ப்ராடக்ட். ம். ஏன்னா அதில என்னென்ன ஹெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்? ம். வாட் வுட் பி த ஐடியல் திங்? அ அப்படிங்கிற மாரி அந்த ப்ராடக்ட் புரோட்டோடைப்பிங் அதெல்லாம். அந்த டீம்ல இருந்த ஒரு 2 பேர் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஓரளவுக்கு இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் தான் டெவலப் பண்றதா இருந்தாங்க. ஓகே. தே வர் ஆல்ரெடி ட்ரையிங் டு பி லேபிள் அ பிராண்ட். ம். ஸோ அவங்களோட சேர்ந்து வி ஆல்சோ கைண்ட் ஆஃப் மெச்சூர்ட் தட் ஐடியா அண்ட் திங்ஸ் லைக் தட். பிட்ச் பண்ணும்போது நாங்க வின் பண்ணல. ம். ஆனா வந்து அங்க உட்கார்ந்திருந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் வந்து அ அதுக்கு ஒரு கிரீன் சிக்னல் குடுத்தாரு. ஓகே. பட் திஸ் இஸ் அ குட் ஐடியா அப்படிங்கிற யூ கேன் திஸ் ஹேஸ் சம் ப்ராஸ்பெக்ட்ஸ் ம். ம். அப்படிங்கிற மாரி. அப்பதான் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்தது. ஓ! டெக்னிக்கல் பீப்பிளாலயும் பிசினஸ் பிசினஸ் பண்ண மைண்டடா வந்து யோசிக்க முடியும். யோசிக்க முடியும் ம். அப்படின்னு. ஸோ அந்த இடத்துலயே பார்த்தா ஒரு ஒரு ஸ்விட்ச் வந்து ம். என்ன அறியாம நடந்திருக்குன்னு தான் ம். நான் சொல்லுவேன். பட் இந்தியா வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு இந்த நெறைய பேர் சொல்ற விஷயங்கள், அதாவது ஃபேமிலிக்குள்ளேயோ இல்ல, "நீ வந்து ஒரு ப்ரொஃபஸரா போலாமே. ம். வை ஆர் யூ வேஸ்டிங் யுவர் நாலேட்ஜ் அண்ட் திங்ஸ் லைக் தட்ங்கும்போது" மனசு அப்பப்போ அலைபாஞ்சுட்டு திருப்பி ஓஞ்சிரும். வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கும். ம். என்ன ஓகே. அதுக்கப்புறம் வந்து பட் ஸ்டில் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஹஸ்பண்டோட சேர்ந்து நான் பண்ணணும். ஐ வாண்ட் டூ பி அரவுண்ட் ஹிம். ம். என்ன ஃபேக்ட்ரியில நானும் சப்போர்ட் பண்ணணும். ஒரு தூணா இருக்கணும். ம். அப்படிங்கிறதுல ஐ வாஸ் வெரி பர்ட்டிகுலர். ம்.
ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அது நல்லா when the best minds all integrate together with best abilities, uh, with their own skill sets, ம். அந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியா க்ரோ ஆகும் இல்லையா? நாங்க 2 பேருமே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணோம். பட் நெறையா வந்து ஒரு என்ன சொல்றது? அம் அ டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வரும். வரும். அது எல்லாமே இருக்கும். ஒரே இடத்துல 2 கத்தி இருந்தா பிரச்சனை அப்டின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் இட்ஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திங்ஸ். பட் அவர் ஐ செட் அப் அ ஜெர்சி வேர் யூனிட். அதாவது ம். டீ ஷர்ட்ஸ் ஓ! ஃபர்ஸ்ட். ஓ! நீங்க நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க. நான் இது பண்றேன் அப்டின்ட்டு. இது நான் ஓகே. பண்றேன்னு வந்து அப்டி. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு ரூ. 10,00,000 ஆர்டர். ஓகே. வந்து ஒன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறாங்க. யூகேல ஒரு மின் அண்ட் மீ அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறாங்க யூகேல. அதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிராண்ட். ஸோ அப்போ ஒரு சின்ன லெவல்ல பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ம். நானு, அப்புறம் எங்க கம்பெனில வந்து ஒரு வேர் ஹவுஸ் மேனேஜரா ஒரு பையன் இருந்தான். ஓகே. இப்பவும் இருக்கான். அவன் தான் இப்ப ஹெட் இந்த ஜெர்சி வேர் விங்க்கு. ஓகே. அந்த பையன் வந்து ஒரு இன்ட்ரஸ்டடா வந்தான். ம். ஆரம்பத்துல நாங்க ஒரு டிசைனர் எல்லாம் சூஸ் பண்ணியிருந்தோம். பட் அதெல்லாம் சரிப்பட்டு வரல. நம்மளோட ஐடியாலஜிஸும் அவங்களோடதும் வந்து சிங்க் சிங்க் ஆகாம ஆகும். இருந்தது. ஒரு டிசைனர்னா என்ன? மெர்ச்சன்டைசர்னா யாரு? ஒரு ஃபேப்ரிக்னா என்ன? அப்படிங்கிறது வந்து ஒரு டிசைனரோட ரோல் என்னங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டா? தப்பா? ம். அப்படிங்கிறத வந்து எனக்கு இனிஷியலாலாம் ஒண்ணும் தெரியாது. தெரியாது. ம். அத வந்து ஜட்ஜ் பண்ண அத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் தேவைப்பட்டது. ஓகே. பட் ஆனா அதுக்கு முன்னாடியே யூ ஸ்டார்ட்டட் இல்ல. அதுக்கு முன்னாடி அதான் இது ஸ்டார்ட்டிங் பீரியட்ல சொல்றேன். பீரியட்ல. ஓகே. அப்போ ஒரு டீம் செட் பண்ற டைம் இருக்குல்ல. ம். ஓகே. அப்போ ஓகே. வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஆர்டர் வந்து குடுத்ததுக்கப்புறம் ஒரு 3, 4 மாசம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே. இட் வாஸ் கோயிங் இன் த ராங் டைரக்ஷன். ஒரு ம். டிசைனர்ஸ்க்கு வந்து அ வி டிசைனர்லாம் வந்து அவங்களால சரியா வந்து அந்த ப்ராடக்ட்ட கொண்டு வர முடியல. ஓகே. அ அவங்க ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ஃபேப்ரிக். ம். நேச்சுரல் ஃபைபர்ஸ்னா என்ன? ஐ மீன் காட்டன்னா என்ன? காட்டன்லேயே எத்தன விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அது நிட்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்ப டீ ஷர்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஓவன்னு சொல்லுவோம் நம்ம போட்டிருக்கிறது. இந்த ம். ஷர்ட்ஸ் எல்லாம் ஓவன்ஸ். ம். நெசவு செய்றது. ஓகே. வீவிங், ம். லூம்ஸ், ம். பவர் ஹேண்ட் லூம்ஸ் அண்ட் பவர் லூம்ஸ் மூலமா வரக்கூடிய அ ஃபேப்ரிக். ஃபேப்ரிக் இது. இட் குட் பி காட்டன் ஆர் சில்க் ஆர் வாட்டெவர் இட் இஸ். ம். டிஃபரண்ட் பிளெண்ட்ஸ். ம். சர்க்குலர் டீ ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சர்க்குலரா இருக்கும் மெஷின். ஓகே. திருப்பூர்ல போனா பார்ப்பீங்க. ம். அது மூலமா வரக்கூடிய ஃபேப்ரிக்ஸ். ஓகே. ரொம்ப ஃபைனா இருக்கும். அதோடைய கேஜ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ம். நீடிலோடைய சைஸ் அதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப ஃபைனா இருக்கும். ம். அதுல வந்து நெறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அ ம். அந்த டெர்ம்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன். லூப் நிட்டும்பாங்க, ரிப்பும்பாங்க, அப்புறம் வந்து ஜெர்சிம்பாங்க. ஸோ இதெல்லாம் கத்துக்கிட்டேன். ம். முதல்ல போய் அதுக்கு வந்து அந்த டிசைனரே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே. ஓகே. இன்டைரக்ட்டா நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா, எனக்கு அவங்கள்ட்டேருந்து எப்படி வேலை வந்து ப்ரொடக்டிவா வாங்குறதுன்னு வாங்குறதுன்னு தெரியல. தெரியாது. அவங்க வந்து கரெக்ட்டா தான் அத வந்து சின்சியரா பண்றாங்களான்னும் எனக்கு சொல்ல கரெக்ட். தெரியல. ம். ஸோ அவங்களோட பயணிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அவங்க இல்லாமயும் பயணிக்க ஆரம்பிச்சேன். திருப்பூருக்கு ஓட்டிட்டு போவேன். ஓகே. செகண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க நெறைய. அந்த செகண்ட் கோடவுன்ஸ் ஆ எல்லாம் இருக்கும். இருக்கு. நெறைய வந்து எக்ஸஸ் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் அந்த கோடவுன்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. கொட்டி கிடக்கும். ம். அங்கலாம் போய் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அங்க தான் கத்துக்கிட்டேன். ம். இதுனா என்ன? ஜிஎஸ்எம்னா என்ன? ம். வெயிட்டு அதெல்லாம் என்ன? ஒரு ஃபேப்ரிக்ல வந்து ஜிஎஸ்எம்னு சொல்லுவாங்க. ம். பேப்பருக்கு ஜிஎஸ்எம்னு சொல்ற மாரி சொல்றேன். ஃபேப்ரிக் ஆல்சோ ஹேஸ் அ அத வெய் பண்ணி இது வந்து 140 ஜிஎஸ், 160 ஜிஎஸ் இது அப்படின்னு கஸ்டமர் வந்து ஓட ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி பண்ணுவோம். ஜெனரலா ஒரு மென்ஸ் டீ ஷர்ட் வந்து கொஞ்சம் ஹெவி ஜிஎஸ்எம்ல இருக்கும். ம். ஒரு மென்ஸ் டீ ஷர்ட் வந்து கொஞ்சம் கம்மி. கம்மியான ஜிஎஸ்எம்ல இருக்கும். ஒரு கிட்ஸ் டீ ஷர்ட் இஸ் ஈவன் லெஸ்ஸர் லெஸ். தேன் தட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர்ஸ் ரிக்வயர்மென்ட். ஸோ அதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஏன்னா ம். ஒரு சுத்தமா ஐ எம் நாட் லிட்ரேட் அட் ஆல். ம். டெக்ஸ்டைல பத்தி ஆனா கூட தெரியாது ம். அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு, ஒரு 2 பேரு நான் ஒரு மேனேஜ்மென்ட்ல 2 டெய்லர் ம். ஓகே. எனக்குன்னு குடுப்பாங்க. ம். அதையுமே அப்பப்போ என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவைன்னு நிட்வேர் சைடுல எடுத்துக்குவாங்க. இதுல நெறைய உள் போராட்டமே நடக்கும். ஓகே. எங்க ஆள நீங்க எப்ப எடுத்துக்கலாம்? இந்த வயலுக்கு வேலைக்கு அ கூப்பிட்டோம்னா, பக்கத்து பக்கத்து வயலுக்கு வயலுக்கு தூக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க. போயிருவாங்கல்ல, அந்த மாதிரி
எப்படி எடுக்கலான்னு பஞ்சாயத்து பண்ணி, பண்ணி நம்ம வேலையெல்லாம் நின்னு போகும். நம்ம கண்டிப்பா. நெனைக்கிற பேஸுக்கு போகாது. போகாது. பட் அங்க ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். அங்க அந்த ஆர்டர் அன்னைக்கு போனா தான் காசு. கண்டிப்பா. ஸோ இதுக்கு நடுவுல நம்மளுடைய விஷயங்களையும் சாதிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் வந்து ஒரு செப்டம்பர், அக்டோபர்ல போகுது. ஜனவரி குடுத்த ஆர்டர். ஓகே. மேல சாம்பிள் அப்ரூவல்ஸ் எல்லாம் ஆயி, மே, ஜூன்ல அப்படியே அது போகுது. அதுக்கப்புறம் ஸ்லோலி வி பில்ட். ம். அது ஒரு பேபி மாரி வந்து ஒரே ஒரு விங்குல இருந்தது. ஒரு தனி கம்பெனியா அதுக்கப்புறம் மாத்திட்டோம். ஓகே. 11 டிகிரி ம். அது என்ன இப்போ கோடவுன் வேர்ஹவுஸ் 1 வந்து செரண்டப்னா, வேர்ஹவுஸ் 2 இஸ் 11 டிகிரி. ம். இட்ஸ் எ டிஃபரண்ட் கம்பெனி. நீங்க 100% EOU. அ 100% எக்ஸ்போர்ட் தான் பண்றீங்க. எக்ஸ்போர்ட்ஸ் இல்ல. இப்போலாம் கொஞ்சம் வந்து இனிஷியலா வி ஸ்டார்ட்டட் ஆஃப் வித் எக்ஸ்போர்ட்ஸ். எக்ஸ் ஆஃப் கோர்ஸ் அது எல்லாமே அகைன் இட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வித் டைரக்டர்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். அ இப்போ இப்போ ஸ்லோவா knitwearல ஆரம்பிச்சது. தென் வி காட் அ லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ். அதாவது டீ ஷர்ட்ஸ்ல ஆரம்பிச்சது. கிட்ஸுக்கு பண்ண ஆரம்பிச்சது. விமென்க்கு பண்ண ஆரம்பிச்சோம். தென் மென்னுக்கு பண்ண ஆரம்பிச்சோம். மென்னுக்கு நெறைய பண்ண ஆரம்பிச்சோம். ம். வி காட் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேர் இன் யூரோப். ம். ம். எக்ஸ்க்ளூசிவா இதுக்கு மட்டுமே அதாவது டைரக்ட்டா சர்க்குலர் நிட்ஸ்க்கு மட்டுமே வந்தாங்க. ம். அப்புறம் ஸ்லோலி தே ஸ்டார்ட்டட் ஆஸ்கிங் ஃபார் வோவன்ஸ். ம். ஷர்ட்ஸுக்கு, ம். அ டெனிம்ஸ்க்கு அந்த மாரிலாம். ஆல்தோ எங்களுக்கு வந்து அப்ப கொஞ்சம் எக்ஸ்பர்டீஸ் இல்லனாலும், வி கொலாபரேட்டட் வித் மெனி அதர் ஃபேக்டரிஸ் அண்ட் and then slowly we also built our own kind of units. Maybe இப்பவுமே we collaborate with many other factories who are experts in doing a certain product. ஓகே. ஷர்ட் ஃபேக்டரிஸும் தனியா இருப்பாங்க. ம். டெனிம்ஸும் தனியா இருப்பாங்க. So we collaborate when we have excessive volume. When ம். we have a certain volume more than what we could ம். handle, நம்மளால ஹேண்டில் பண்றதுக்கு மேல இருந்தது ம். அப்படின்னாலோ, இல்ல அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள நம்மளால அத டெலிவர் பண்ண பண்ண முடியும். முடியாது. பிகாஸ் ஆஃப் அதர் ஆர்டர். அண்ட் நமக்கு ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்குது. அண்ட் இது ஒரு வின் வின் சிச்சுவேஷனா அமையும். ஒரு கொலாபரேட்டிவா பண்ணும்போது அவங்களும் அந்த ஆர்டர்ல சக்சஸ் பண்ணுவாங்க. தே ஆல்சோ கெட் அ கெயின். எங்களுக்கும் ஒரு கெயின் வரும். அப்படிங்கும்போது அந்த மாரி நாங்க கொலாபரேட் ம். பண்ணுவோம். பண்ணியிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்லோலி இந் அப்படியே செட் ஆகி அப்படியே மேல போகுது. அப்புறம் இன்னும் சில சேலஞ்சஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் வந்து ஒரு போன வருஷத்துலேருந்து வர ஆரம்பிச்சுது. ம். லைட்டா வந்து ஐ மீன் மேபி சம் பீப்பிள் வாண்ட் டு லீவ். ஓகே. நெறைய எம்ப்ளாயீஸ். வந்து எம்ப்ளாயீஸ் அதிகமா வந்து ஹையர் பண்ண சிச்சுவேஷன் இருந்தது. அப்படி இருக்கும்போது அ நெறைய ஸ்கில்டு பீப்பிளோட நான் என்ன சொல்றது? ஸ்கில்டு பீப்பிள நம்ம செக்ரிகேட் பண்ணணும். ம். நெறைய கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதில நெறைய காஸ்ட் கட் எல்லாம் கொஞ்சம் பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் அந்த கிரன்ச்சஸ், இந்த ம். வொர்க்கிங் கேபிட்டல் கிரன்ச்சஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அ அ ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்ததெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சு, இப்போ கொஞ்சம் இன்னுமே பெட்டரா ஓகே. போயிட்டுருக்கு. பட் சின்ஸ் லாஸ்ட் இயர் இன்னும் நெறைய டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ம். இதெல்லாம் நாங்க நெறைய பில்ட் பண்ணோம். ம். அண்ட் நாங்க நெறைய ஃபேர்ஸ் எல்லாம் கூட அட்டெண்ட் பண்ணுவோம். டெல்லியா இருக்கட்டும், இட்டலியில வந்து ஒரு ஃபேர் நடக்கும். வருஷா வருஷம் பிட்டி ஃபிலாட்டி. ம். நெறைய ஆன்டர்பிரினர்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், பையிங் ஹவுஸஸ் அந்த கம்பெனிஸ் எல்லாருமே வருவாங்க. ம். ம். தே வாண்ட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ம். கரண்ட்ல என்ன போயிட்டுருக்கு. ம். இட்ஸ் another knowledge. You will ம். meet unexpectedா you will meet some amazing பீப்பிள். people. ம். நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வந்து ம். யான்ஸ பத்தி புதுசா என்ன வந்திருக்கு? இந்த வருஷத்தோடைய ட்ரெண்ட் என்ன? கலர் ம். கோட்ஸ் என்ன? விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ம். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் அத வந்து தவறாம அட்டெண்ட் பண்ணுவாரு. பண்ணுவாங்க. வி ஹேவ் வெரி குட் அசோசியேஷன் வித் இட்டாலியன் கஸ்டமர்ஸ். ம். அ அதுக்கு கௌரவிச்சு வந்து அந்த இட்டாலிக்கு நெறைய நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுனாலயோ என்னமோ வந்து ஹி காட் அ ஃப்ரீ டிக்கெட் டு அட்டெண்ட் ஒரு மீட்டிங், ஒரு ஃபேர் ம். ஒரு மீட்டிங் நெனைக்கிறேன். இப்போ ஒரு வெரி ரீசன்ட் டைம்ஸ். ஸோ போயிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அத கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஓகே. இங்க இருக்கிற பாடி இருக்கும்ல, ம். ம். அவங்க வந்து ஒரு டீமா அனுப்புவாங்க. தே வில் செலக்ட் சம் பீப்பிள் ஹூ ஹேவ் பீன் வெரி குட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் டு டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்.
ஸ்பெசிஃபிக்காக இட்டாலியோ இது ம், மாதிரிலாம். ம். ஸோ அவங்க அந்த மாதிரிலாம் வந்து அனுப்பும்போது நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் அவருக்கு கிடைக்கும். இது பிரிங் இன் அ லாட் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன். நிறைய புது மனிதர்கள பார்க்குறது. பார்க்குறேன். ஈவன் இங்க இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ம், நெறைய ம். எங்களுக்கு எதேர்ச்சியா நாங்க நெறைய நல்ல நல்ல பிசினஸ் பீப்பிள் எல்லாம் இங்கேயும் ஒரு மீட் பண்ற சந்தர்ப்பம் கிடைக்கும். அவங்களோட ஸ்டோரீஸ் எல்லாம் கேட்கும்போது கூட, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ், ம், சேலஞ்சஸ், ம். அவங்களோட அனுபவங்கள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லும்போது, நம்ம வந்து அப்போ நம்மளுடைய டிரெக்ஷனையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு கரெக்ட் பண்ணி போய்க்கலாம். கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு நெறைய எங்களுக்கு அமைஞ்சது, அமைஞ்சிட்டும் இருக்கு. ம், ம். அதெல்லாம் ஒரு வேல்யூபிள் அட்வைஸா நாங்க எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். போயிட்டு. ஸோ இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அ கிரேட் ஜர்னி. இப்ப ம். அடுத்தது என்ன அப்படிங்கும்போது, இந்த மீன் டைம் நெறைய குட்டி குட்டி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம். ம். உள்ளுக்குள்ளேயே. அதாவது இப்ப வந்து என்னென்ன நமக்கு வேணும்? ஒரு கார்மெண்ட் செய்யறதுக்கு. ட்ரிம்ஸ் அண்ட் ஆக்சஸரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டன் அது இதெல்லாம் வேணும்னா வந்து ஃபேப்ரிக் வேணும். யான் வேணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு தனியா இன்னொரு ஒரு ட்ரேடிங் கம்பெனி மாரி ஹி டெவலப்ட். ஓகே. அதுக்கு தனியா ஒரு டீம் இருக்கு. ம். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு மட்டும் சப்ளை பண்ணாம, இன் ஹவுஸ்க்கு மட்டும் சப்ளை பண்ணாம, இன்னும் சில கஸ்டமர்ஸ் வெளியிலேருந்து அ நெறைய கஸ்டமர்ஸ வந்து எடுத்து, அவங்களுக்கும் இந்த மாரி ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்றது. தே ஓகே. வில் பி கேட்டலைசிங் தட். ம். அதுல தே கெட் சம் மார்ஜின் அந்த ம், மாரி. ம். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்குள்ள ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப், அப் வச்சு. குட்டி ஸ்டார்ட் அப். ஸ்டார்ட் அப் 2.0 மாரி ஓகே. வந்து ஒரு வந்து அந்த ஒரு விஷன் என்ன அப்டின்னா வந்து, அ எல்லாமே ஒரே பேஸ்ல க்ரோ ஆகாது. பட் ம். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஒரு கம்பெனி க்ரோ ஆகறதுக்கு. ஸோ ஒரு பேரண்ட் கம்பெனி அப்படியே க்ரோ ஆயிட்டு இருக்கும்போது, இப்டி ஸ்லோலி இந்த மாரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அ அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து நம்ம எந்த நோக்கத்தோட ஆரம்பிச்சோமோ, அந்த நோக்கத்தோட அத வந்து செயல்பட விட்டு, அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எல்லாம் குடுக்கும்போது, அதுவும் ஒரு ஸ்டேஜ்ல பெரிய ஒரு லெவலுக்கு வந்து வரும். கண்டிப்பா. அங்க வந்து எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் மைண்ட்ஸா இப்ப ம். எங்க கம்பெனில பார்த்தா வந்து நாங்க 2 பேர் தான் வயசானவங்க. ஓகே. லேட் 30ஸ். ஓகே. ஆனா வந்து முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா 20ஸ்ல இருப்பாங்க. எல்லாம் ஒரு ம். 2கே கிட்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. ம், ம், ஜென்ஸீஸ். ம். இவங்களோட ஒர்க் பண்றதுல வந்து அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜ். இருக்கு. அம் அண்ட் ஒண்ணு ரொம்ப டெக் சாவியாவும் இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த கிரவுண்டா டீட்டெயில்டா ஒர்க் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பொறுமைலாம் பொறுமை இருக்கு. கிடையாது. கம்மியா இருக்கு இல்லைங்களா? சஸ்டெனன்ஸ் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம். சின்ஸ் யூ ஆர் ஆன்டர்பிரினர் நெறைய பேர் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க இருப்பீங்க இல்லைங்களா? அதாவது அந்த ஹை ப்ரொஃபைல் பீப்பிள் நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள். இந்த ஹவ் கார்ல வந்தா தான் கெத்து. அதுதான் இப்ப நான் கேட்க வந்தேன். எ ஹவ் ஹவ் டு யூ ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இல்ல? இது வந்து அ இது ரொம்ப சீசன்டு ரிச் பீப்பிள் இருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஒண்ணும் இல்ல. ஆ. இந்த நேத்தி பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச அ காலாங்கிறது. ஆ. அவங்களுக்கு அது ஒரு கிரேஸ் இருக்கு அது இல்லைங்களா? வந்து தே ஜட்ஜ் பீப்பிள் ஆன் வாட் தே ஹேவ். ஓகே, ஓகே. இந்த கார்ல வந்தா அதுக்கு ஒரு மதிப்பு. ம், இந்த ஃபோன் வச்சிருந்தா அதுக்கு ஒரு மதிப்பு. ம். உண்மையிலேயே அவங்கள்ட்ட கன்டென்ட் இருக்கா இல்லையாங்கிறது வந்து அஸ் கேள்விதான். கேள் அ க கேள்விங்கிறத விட, உண்மையிலேயே வந்து யூ ஹேவ் டு லுக் இன்டூ த ம், பெர்சன்ஸ் பொட்டன்ஷியல் ம், மோர் தேன் மெட்டீரியல்ஸ். ம், ஆ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அங்க, ம், இங்க இது இருந்தா தான் அப்படின்னு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் ஆன்டர்பிரினர்ஸ் தான். ம். ஃப்ரம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து பில்ட் பண்ணியிருக்கோம். பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதான். இப்போ ஒரு ஃபேஸ் 2ல இருக்கோம். ஃபேஸ் ம், 1லேருந்து ஒரு ஃபேஸ் 2ல இருக்கோம். அண்ட் எங்களுக்கு ஒரு வீடு யூகேல ம், இருக்கு. ம், அண்ட் ஸ்லோலி தட் இஸ் ஆல்சோ கெட்டிங் சோல்டு நவ். அண்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒரு 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 டீசென்ட் ஃப்ளாட் வி ஹேவ் இன் த யுஏஇ. அண்ட் இங்க எப்படின்னா, எங்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கு. நாங்க ரென்டட் அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். ம், ஐ டோன்ட் திங்க் வந்து நான் ஒரு ஆன்டர்பிரினர்னா நான் இப்படி தான் இருக்கணும். ம், இவ்வளோ பெரிய வீட்ல இருக்கணும். ம், ஒரு பென்ஸ்ல தான் வச்சுக்கணும். ம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கிடையாது. ஐ திங்க் யூ ஹேவ் டு பி வைஸ். எங்க, எப்போ, எவ்வளோ செலவு பண்ணணுங்கிறது. ம், எந்த பீரியட்ல. ம், ஐ அம் ஓகே வித் வாட் ஐ ஹேவ். ம்.
மை ஹஸ்பண்ட் யூஸ்ட் டு சே டாடா வந்து ஃபண்ட் பண்ணதுனால எனக்கு என்னோட மாஸ்டர்ஸ்ல ஏதோ ஒண்ணு நான் இங்க டாடாக்கு திரும்ப குடுக்கணுன்றதுக்கு வேண்டி இங்க 3 காரும் டாடா தான் இருக்கு. டாடா ஈவி நெக்ஸான் வாங்குனோம். ஃபர்ஸ்ட்டு இங்க இந்தியா வந்து ஓகே. எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ம். அதுல வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கிரேஸ். கிரீன் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. சஸ்டெய்னபிலிட்டில வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாரு ம். கம்பெனில. ம். ஐ மீன் வி ஹேவ் சோலார் வாட்டர் ஹீட்டர். ம். அதே மாரி வந்து கிரீன் வெஹிக்கிள்ஸ். வி ஹேவ் ஃபில்ட் த அவர் ஆஃபீஸ் வித் கிரீனரீஸ். ம். கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் நான் இனிஷியலா கொஞ்சம் பண்ணேன். ம். ஒரு அக்ரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு இத கூட அட்வான்டேஜ். பண்ணலன்னா எப்படி அப்படின்னு கொஞ்சம் பண்ணது. ஸோ மாரி வி பிராட் இன் அ லாட் ஆஃப் அதாவது ரெட்யூசிங் வேஸ்டேஜ் இன் புரொடக்ஷன். இந்த மாரி நெறைய சஸ்டெய்னபிள் பிராக்டிசஸ். ம். இன்ஃபேக்ட் யூசிங் நேச்சுரல் ஃபைபர்ஸ் ஓவர் சிந்தெடிக் ஃபைபர்ஸ். ம். அதாவது வுல்லோட மிமிக் வந்து அக்ரிலிக். ஓகே. சிந்தெடிக் வுல்லுன்னு சொல்லுவாங்க. அது இனிஷியலா ஒரு பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வி ஹவ் மூவ்ட் கம்ப்ளீட்லி இன்டு அ வெரி நிஷ் மார்க்கெட். ம். பீப்பிள் ஹூ வேல்யூ நேச்சுரல் ஃபைபர், who actually give us a good price also. ம். ம். காட்டன், லினன் இப்போ கொஞ்சம் இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் தேர் ஆல் வெரி வெல்கமிங். ம். தே ஆல் சப்போர்ட் சஸ்டெய்னபிலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ், ஆஃப் டைஸ். இன்னைக்கு நெறைய நேச்சுரல் டைஸ் வந்து நெறைய பேர் யூஸ் யூஸ் பண்றாங்க. பண்றாங்க. ஸோ இதில நாங்க நெறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நெறையா வந்து ஷிப்பும் பண்ணியிருக்கோம். நேச்சுரல் டைடு கார்மெண்ட்ஸ் எல்லாம் கார்மெண்ட்ஸ். பண்ணி. இப்போ அண்ட் இட் கிவ்ஸ் அ வெரி வெரி டிஃபரண்ட் ஃபீல். நான் இப்போ அமேசிங் ஃபீல். இப்ப அடுத்த கேள்வி நான் அங்க தான் ஆக்சுவலா வரவே போறேன். டஸ் இட் ஹேவ் எனி ஓகே. ஸோ நீங்க ஒரு டிஃபரண்ட் ஃபீல் அப்படிங்கும்பொழுது, அந்த ஃபீல்ங்கிறது வந்து இஸ் இட் ஒன்லி பை லுக் ஆர் அந்த வேரிங் கம்ஃபர்டபிலிட்டில? யூ ஃபீல் வெரி கோசி அண்ட் சாஃப்ட். ஓகே. அண்ட் இப்போ என்னன்னா, இப்போ ஏஜ் குரூப் வழியாவும் பிரிக்கலாம். ம். ஒரு ஏஜ் விசஸ் இன்கம் அது வழியா கூட பிரிக்கலாம். ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் வரைக்கும் அதான் டீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட்ஸுக்கு போவாங்க. ம். ஷாப் பண்றதுக்கு. ஹை ஸ்ட்ரீட் ஃபேஷன்னு சொல்லுவாங்க. இந்த H&M, அப்புறம் வந்து மேபி வெஸ்ட் சைடு, ம். இந்த மாரி நெறைய பிராண்ட் மேக்ஸ். அதெல்லாம் வந்து அது சிந்தெடிக் ஃபைபர்ஸ். ஜூடியோ. 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 அதெல்லாம் அதெல்லாம் வந்து சிந்தெடிக் லோ ஃபைபர்ஸ். பிரைஸ்ட் அண்ட் வந்து நெறைய சிந்தெடிக் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணியும் இருக்கும். யூ மே ஃபைண்ட் காட்டன்ஸ் ஆல்சோ. பட் காட்டன்லயே டிஃபரண்ட் லெவல்ஸ் வேரி. ஆஃப் டிஃபரண்ட் குவாலிட்டீஸ் இருக்கு. ஓகே. மீன் ரொம்ப அப்படியே பட்டரியா ஒரு காட்டன் இருக்கு. அதுக்கு பேர் சுப்பீமா காட்டன். ம். அப்படியே தொட்டு பார்த்தா அப்படியே வழு வழு வழுவழுன்னு இருக்கும். ஓகே. யூ வில் ரியலி ஃபீல் இட். ஓகே. ஸோ பட் இட் இஸ் பிரைஸ்ட் அட் அ ம். சர்டன் ஒரு ரீட்டெயில் ப்ரைஸே போய் ஒரு டீ-ஷர்ட்டே நீ போய் வாங்குறவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 1005க்கு மேல தான் குடுப்பாங்க. ஒரு டீ-ஷர்ட். ஓகே. அந்த மாதிரி எங்களோட நோஷன் என்னன்னா, நாங்க இந்த மாதிரி குவாலிட்டியா எங்களோட விஷன் என்னன்னா, நாங்க நல்ல குவாலிட்டியான கார்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். ம். சஸ்டெய்னபிள் ரூட்ல எடுத்துட்டு போனோம். இந்தியால எல்லாரும் கம்ஃபர்டபுளா தே ஷுட் அப்ரிஷியேட் த குவாலிட்டி. தே ஷுட் வேர் த பெஸ்ட் கார்மெண்ட். ம். எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா பண்ணிட்டு நான் அதுதான் பிகாஸ் ஐ வாஸ் இன்டு தி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். See that is also a revenue to ம். us, but we have to change the know dialogue and the mentality of people. கண்டிப்பா. What is quality? ம். We have to give them the best. ம். Our countrymen should wear the best. பெஸ்ட். யுவர் விஷன் இஸ் தட். ஆமா. ஓகே. ஸோ அது எந்த செக்மெண்ட்டோ இல்லை இந்தியால இத்தனை கோடி பாப்புலேஷன்ல ஒரு பர்ட்டிகுலர் செக்மெண்ட் அது வேர் பண்ணும். ஃபியூச்சர்ல வந்து எல்லாருமே அந்த எல்லாருக்கும். செக்மெண்ட்டுக்கு ரீச் ஆகும். கண்டிப்பா. when we grow on and நமக்கு இன்னும் நிறைய டிஸ்போசபிள் இன்கம் வந்து அதிகமா ஆக ஆக ஆக. வந்து when people earn more, ம். they also kind of get into that கண்டிப்பா. range over a period of time. எல்லாரும் ஸ்டார்டிங்லயே அங்க போயிடுறது இல்ல. ஐ விஷ் யுவர் நான்லாம் விஷ் வந்து கம்ஸ் ஒரு ட்ரூ. டெஃபினெட்லி மேபி நான்லாம் ஒரு காலத்துல காலேஜ் படிக்கும்போது ₹500க்குள்ள 200, 300, 500க்குள்ள இருக்கிற ஒரு ஒரு கார்மெண்ட்டை தான் எடுப்பேன். ம். எங்க அம்மா அப்பா அப்படிதான் வாங்கி தருவாங்க. மேபி ஒரு பண்டிகைனா ஒரு 1000ன்னு போகும். அதுவே ஒரு பெரிய பெரிய விஷயம் தான். விஷயம். ம். இன்னைக்கும் அந்த பிரைஸ்ல வந்து கார்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது.
பட் ஓவர் த பீரியட் அது வந்து வந்து அந்த மக்களும் வந்து when they understand about quality, when they are, you know, when they actually cross, ம். when they move to different levels, டிஃபரெண்ட் லெவல்ஸ். ஆமா. அவங்களோட இன்கம்ஸ்ல, அவங்களுடைய பொசிஷன்ஸ்ல, ம். then they will also, want to try it. கண்டிப்பா. அந்த கண்டிப்பா போய் அவங்க அட்லீஸ்ட் அவங்களோட வார்ட்ரோப்ல அது ஒரு 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 கண்டிப்பா, கண்டிப்பா. ட்ரெஸ்ஸாவது இருக்காது. ம். ஃபர்ஸ்ட்டு அது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸ நம்ம வந்து வார்ட்ரோப்ல ஒரே ஒரு டீ ஷர்ட்டாவது வச்சுக்கணும்னு நெனைப்போம். அப்படியே தென் இட் கெட்ஸ் பில்டட் நம்ம அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படியே மேல மேல மாறும். போகும்போது, அ எப்பவுமே நான் அந்த அந்த குவாலிட்டிய தான் ட்ரூ நான் இட் அந்த ஹேப்பன்ஸ். பிராண்ட தான் நான் வாங்குவேன் ட்ரூ, ட்ரூ இட் அப்படின்னு ஹேப்பன்ஸ். போகும். பட் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பிராண்ட்ஸ், டாப் பிரீமியம் பிராண்ட் நெறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அவங்கள நிறுத்திருவாங்க. அந்த ம். ஃபீலும், குவாலிட்டியும் குடுத்து. பட் நெறைய பேர் கீப் அப் பண்ண மாட்டாங்க. ஓகே. இருந்தாலும் நெறைய பேர் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பிராண்டோட பேருக்கு வேண்டி பேருக்காகவே. வாங்குவாங்க. ம். அந்த மோகத்துக்கு வேண்டி. ம். அது அத விட ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு எமர்ஜிங் பிராண்ட்ல வந்து ஒரு பயங்கர ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் வித் மச் சீப்பர் பிரைஸ். பட் நம்ம தாட் அங்க நம்ம போகவே தாட் போகாது. அங்க போகவே போகாது. ஸோ வாட் ஐ மீன் டு சே இஸ் குவாலிட்டியான பொருள வந்து எங்க பார்த்து வாங்கணுங்கிறது தான். கரெக்ட். வி ஷுட் இட் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா? வி ஷுட் எக்ஸ்பெரிமெண்ட். டக்குன்னு ஒண்ணு டக்குன்னு வாங்கிடும். ஒண்ணு வந்து வாங்குது. சும்மா வந்து நான் ஒரு ஓ! பெரிய பிராண்ட்ப்பா பயங்கரம். இவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. பிராண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்படின்லாம் இல்ல. நான் ஒரு கன்சியூமராவும் சொல்றேன். கண்டிப்பா. ஸோ நான் சில சமயம் ஒரு பெரிய பிராண்ட்ல போய் வாங்கிட்டு வருவேன் ஒரு ஷர்ட். மை ஹஸ்பண்ட் வில் சே இது கம்ஃபர்டபுளாவே இல்ல. ம். "ஏய் அரிக்குது, குத்துது" அப்படிம்பாங்க. And I ம். would have spent nearly 10,000 rupees for the T-shirt. ம். ஆனா he would say, I got another ஒரு T-shirt வந்து இந்த so and so X பிராண்ட்ல வாங்குனேன். இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். ம். And I paid not even half of it ம். அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஸோ நமக்கு ஃபேப்ரிக்ஸையோ இல்லாட்டி நம்ம வந்து நெறைய பேர் அப்பலாம் வந்து இப்போ தொட்டு பார்த்து வாங்குவாங்க அந்த காலத்துலலாம். பட்டெல்லாம் எப்படி பார்த்து நான் வாங்குவாங்க. நான் எப்பவுமே வந்து துணி இது பண்ணாங்கன்னா, நான் இப்படி இது இது பண்ணி பார்ப்பேன் துணிய. எனக்கு இது சாஃப்ட்டா இருக்கணும். அது இல்லன்னா நான் அது பக்கம் போவே மாட்டேன். நானும் ஸோ அதே மாரி டைப் ஆல்வேஸ் தான். ஸோ டச். அதனால நானும் என் ஹஸ்பண்ட் என்ன நினைப்போம்னா, எல்லாமே அதே மாரி இருக்கணும்னு நினைப்போம். ஸோ ம். பிகாஸ் வி ஆல்சோ க்ரூ அப் லைக் தட். கண்டிப்பா. நம்ம மக்கள் என்னன்னா வந்து நெறைய பட்டு குடுக்குற வேல்யூ வந்து இதுக்கெல்லாம் குடுக்க மாட்டாங்க. குடுக்கறது. பட்டுங்கும்போது அப்போ ஒரு 10,000 ரூபீஸ் அந்த சாரி குடுக்கும்போது, சல்லட போட்டு இது ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆ. இது கரெக்ட்டா நல்லா இருக்கா? ம். இல்லையா? அப்படின்னு. ஆனா வந்து ஒரு காட்டன் டீ ஷர்ட்னா அது பரவால்ல ஒரு ரூ. 500 இருந்தா என்ன? அது என்ன ம். போட்டு தூக்கி போட போறோம் கொஞ்ச ம். நாள்ல. அது எதுவா இருந்தா என்ன? ம். அப்படிங்கிற மாரி. பட் இட் மேட்டர்ஸ் இஃப் யூ ஆர் இன் டிஃபரண்ட் அக்கேஷன்ஸ். யூ ஆர் கோயிங் டூ அ கார்ப்பரேட் கம்பெனி. யூ ஆர் வொர்க்கிங் தேர். நெறைய கேஷுவல் வேர்ஸ் எல்லாம் ம். வந்ததுக்கப்புறம், ஃபார்மல்ஸுங்கிற ஒரு கேட்டகரியே இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே குறைஞ்சிட்டே வந்துட்டே இருக்கு. வருது. ம். A lot of people are working from home. But ம். still you have to wear decent. ஸோ அது மாரி போட்டுட்டு போகும்போது ஒரு அத்லீஷரான ஒரு ஒரு செக்மெண்ட்டா ஒரு கேட்டகரியா இருக்கட்டும், கேஷுவல் வேரா இருக்கட்டும். யூ நீட் டு ஒரு இடத்துக்கு போகும்போது அதுக்கான ஒரு கண்டிப்பா. ஒரு வேல்யூ வந்து மேபி ஒரு பிரீமியம் ம். குவாலிட்டியோட ம். இருக்கிற ஒரு கார்மெண்ட் வந்து கண்டிப்பா குடுக்கும். இப்போ நான் வந்து என்னுடைய போஸ்ட் கிராஜுவேட் இருக்கும்பொழுது, இங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஒரு ஸ்பின்னிங் மில்ல தான் போய் என்னோட ப்ராஜெக்ட் பண்ணேன். அப்போ 2014 அப்போ பண்ணுனது. அப்போ அங்க இருந்த எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஆஸ் ஃப்ரம் இந்தியா யுகேக்கு வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் க்கு நெறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். பட் ஆஃப்ரிக்காலருந்து தே ஸ்டார்ட்டட் டூ சோர்ஸ் காட்டன். ஸோ அதனால வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நெறைய ஒரு பெரிய அடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இட் வாஸ் 2014 பீரியட். வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ்? இந்தியா வந்து இன்னும் அந்த ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்களா? இல்ல ஆர் தே ஸ்டில் ஸ்ட்ரக்லிங் இன் தி எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ரிகார்டிங் டெக்ஸ்டைல்? இல்ல இப்ப எக்ஸ்போர்ட் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் வந்து இப்ப அ பங்களாதேஷ்க்கு வந்து அப்பல்லாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ ம். எக்ஸ்போர்ட் வந்து ப்ரிடாமினன்ட்லி நெறைய ஆர்டர்ஸ் பங்களாதேஷ்க்கு பிளேஸ் போச்சு பண்ணாங்க. இல்லைங்களா? அப்புறம் ம். சைனா வந்து கொஞ்சம் ம். அந்த மாரி தான். வந்து சிங்க் ஆக ஆரம்பிச்சது. டவுன் ஆக ஆரம்பிச்சது.
லாட் ஆஃப் ஆர்டர்ஸ் ஸ்டார்டட் டு ரீச் இந்தியா. ஓகே. நடுவுல வந்து நெறைய பேர் வந்து மேட் இன் யூரோப் லேபிள்ஸ்லாம் மேட் ம். இன் யூரோப் தான் பண்ணணும்னு. பட் அதுக்கு அதில என்ன ப்ராப்ளம்னா வந்து இப்போ ரொமேனியாலே நாங்க வந்து மேட் இன் ரொமேனியால நெறைய மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தோம். ம். Problem is we were not able to sustain ம். because of the labor increase in labor wages. When customers don't அவங்க வந்து ஒரு ஒரு when customers don't actually compromise on price ம். that they offer to you, then it is very difficult for us to sustain. ஏன்னா ஏன்னா அவரு அந்த எக்ஸ்போர்ட் மேனேஜர் அதான் சொன்னாரு. வி ஹேவ் செட் அ சர்டன் பிரைஸ். பட் ஆஸ் அ கஸ்டமர் அவன் வந்து தே கோ ஃபார் ரீச்சிங் சீப்பர் பிரைஸஸ். ஆமா. இந்தியா வந்து அதுக்கு இன்னும் ரீச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை முடியாது. ஏன்னா இருக்கிறதுனால இங்கேயும் ஒரு 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 மினிமம் லேபர் வேஜ்ன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ என்ன சொல்றது? இன்னவே எனக்கு தோணும். அ டெவ் எவ்ரிதிங் இஸ் த்ரோன் ஆன் டெவலப்பிங் நேஷன். ம், ம், எனக்கு இன்னொரு ஒரு சிரிப்பா வரக்கூடிய விஷயம் என்னன்னா, சஸ்டெய்னபிலிட்டிய பத்தி நெறைய வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் பேசுறது. ம். ஆனா நம்மள சஸ்டெய்னபிளா அவங்க இருக்க விட விட மாட்டேங்கிறாங்க. மாட்டாங்க. நாம தான் இங்க கெமிக்கல் டையிங் பண்ண வேண்டியது. நம்ம தான் எல்லா பொல்யூஷனையும் வந்து ஹேண்டில் பண்ண ஹேண்டில் வேண்டியது. பண்ண வேண்டியது. அம் அதாவது எம்ப்ளாயி வெல்ஃபேர்ன்னு வந்து ட்ரீட்டிங் எம்ப்ளாயீஸ் எல்லாம் நல்லா ட்ரீட் பண்ணணும். எம்ப்ளாயீஸ்க்குலாம் நல்ல அ வேஜஸ் எல்லாம் பயங்கர என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்லயே இருக்கும். ம், இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது த வி ஹேவ் அ லாட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். ம், சர்டிஃபிகேஷன் இஃப் வி ஆர் யூசிங் ஆர்கானிக் காட்டன் வி ம். ஹேவ் டு ஹேவ் வி நீட் டு ஹேவ் அ ஆர்கானிக் காட்டன் சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட். அதுக்கு நெறையா இருக்கு. ம், ஸோ நெறைய அப்புறம் அ எம்ப்ளாயீஸோட வெல்ஃபேர வந்து மையப்படுத்தி ZEDEXன்னு ஒண்ணு இருக்கு. இஃப் யூ நீட் டு கெட் சம் யூரோப்பியன் சர்டிஃபிகேஷன் அதுக்கெல்லாம் வந்து சில சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. ம். இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா பிரைஸ ஒழுங்கா குடுத்தா தானே நாங்க குடுத்தாங்க. ஏதாவது இன்னும் பெட்டரா நாங்க வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ம், ம், ட்ரீட் பண்ண முடியும். ம். பட் அந்த அந்த வகையில அவங்க வந்து ஆ இது பண்ணிப்பாங்க. நம்மலாம் வந்து 24/7 ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒரு ம். ஷிப்மெண்ட் அனுப்புறதுக்கு அதுக்கு இதுக்கு. எந்நேரமானாலும் ஒரு ஆண்டர்பிரினரா நமக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னா, கால் எடுத்து பேசி ஆகணும். பேசிதான். 3, 4 டைம் ஜோன்ல இருந்தா கூட நைட்டு 2 மணிக்கு கால் வந்தா கூட, ம், யூ நீட் டு அட்டெண்ட் தட் மீட்டிங் அண்ட் எவ்ரிதிங். ம், ஆனா ம். அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க ஈக்குவாலிட்டி பேசுவாங்க. அவங்க வந்து அ எம்ப்ளாயி அ எம்ப்ளாயீஸோடைய வெல்ஃபேரு, வெல்ஃபேர்ல உரிமைகள பத்தி பேசுவாங்க. பிரிவிலேஜஸ பத்தி பேசுவாங்க. அ எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிம்பாங்க. சாட்டர்டே, சண்டே லீவ் வேணும்பாங்க. 9 to 5க்கு மேல நாங்க வேலையே பண்ண மாட்டோம். அங்க ஒருத்தர் 9 to 5 வேல பண்ணல, ப பண் அ பண் அ 9 to 5 தான் வேல பண்ணுவார்ன்னா, தி அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் டாய்லிங். ம். இல்ல அதுதான். அவங்களுக்கு காலையிலங்கும் பொழுது தே டோன்ட் மைண்ட் இட் இஸ் நைட் ஃபார் அஸ். பட் நமக்கு காலையிலங்கும்போது தே வில் டாக் எனக்கு நைட் ஏன் கூப்பிடுற அப்படிங்கிற ஒரு ஆமா. மென்டாலிட்டி "ஓ அவங்களுக்கு ப்ளீஸ் இருக்கும். டோன்ட் கால். ஐ அம் பிஸி. ஐ அம் ஆன் அ வெக்கேஷன்" ம். அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலாம் இருக்கும். இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? நம்ம வந்து அதெல்லாம் ரொம்ப காமா ம். அதாவது ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து டெம்பரமெண்ட்ஸ் எல்லாம் வந்துரக்கூடாது. என்ன எல்லாம் வந்து ஹி ஷுட் பி வெரி ம். காம் அண்ட் ரெசிலியன்ட் டு ஹேண்டில் ம். போத் கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ். ம். ஸோ எல்லா ஆங்கிள்லயும் அந்த ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணா மட்டும் தான் ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்பொழுது நானே நெறைய பேசியிருக்கேன். யாரு இன்னைக்கு மை ஹஸ்பண்ட் இஸ் யுஎஸ்லேருந்து பையர் வந்து ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள். ம். நீட் டு பி தேர் த ஹோல் டே. ம். அவங்க சொல்லுவாங்க ஆஃப்டர் 6 ஐ ஹேவ் டு பி வித் மை வைஃப் அண்ட் ம். சில்ட்ரன். ம். ஆனா நமக்கு வைஃப் இருக்கா இல்லையா அதெல்லாம் யோசிக்கிறது. அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். நான் நான் இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, வி யூஸ்ட் டு பர்ச்சேஸ் கிரீஸ் ஃப்ரம் ஜப்பான். அப்போ ம். அந்த கம்பெனியிலேருந்து ஒரு ஜாப்பனீஸ் பெர்சன் இங்க வந்தாங்க. அ அது என்ன ரீசனோ தெரியாது. ஜாப்பனீஸ் பீப்பிள் ஆர் வெரி மச் ஃபாண்ட் டுவர்ட்ஸ் ரஜினிகாந்த். ஓ! ஆமா. பயங்கர அதாவது நாட் ஈவன் தமிழ் பீப்பிள் வில் பி சோ மச் ஃபாண்ட் டுவர்ட்ஸ் ரஜினிகாந்த். ஜாப்பனீஸ் பீப்பிள் ஆர். ம். அப்போ கரெக்ட்டா அவரு அவ்வளோ நாள் கேட்டிருக்கலாமா? இங்க 3 நாள் இருந்தாரு. அது எல்லாத்தையும் விட்டாரு.
ஏர்போர்ட் கிளம்பி கார் ஏறும்பொழுது, கேன் ஐ ஹேவ் அந்த பாஷா படம் சிடி வந்து அதுவும் ஒரிஜினல் காப்பி தான். ஐ ஒன்ட் டேக் எனி டூப்ளிகேட் காப்பின்னு. எங்க போக அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பெக்டட் கஸ்டமர். அப்புறம் அடிச்சு புடிச்சு நீங்க என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு, ஓட்டம் தெரியுங்களா? இன்னும் 4 எம்ப்ளாயியும் ஃபோன் பண்ணி அவங்கள ஆமா. அலைய விட்டு, அவங்க ஐயோ! வேலையெல்லாம் கெடுத்து, கோயம்புத்தூர நாலா பக்கமும் ஆளு ஒவ்வொரு இது பக்கம் ஓடி நடக்கும். அவரு வந்து காமா அந்த ஏர்போர்ட்ல இந்த ஒரு படத்துல காமிக்கிற மாரி தான். அந்த முதலாளி கீழ இறங்குறதுக்குள்ள அந்த எம்ப்ளாயி வந்து இப்படி நிப்பாங்க. அதே சீன் அங்க நடந்தது. அவர் ஏர்போர்ட்டுக்குள்ள போறதுக்குள்ள அந்த சிடி கொண்டு போய் குடுத்தாங்க. இதே நாங்க வந்து ஆஸ் அ மேனுஃபேக்சரர் ஒரு பிசினஸ்க்கு வந்து அவங்க ஊருக்கு போனோம். ம். ஐஸ்லாண்டுக்கு போயிருக்கோம். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ம். அங்க போனோம். இல்லாட்டி யூரோப்ல வேற எங்க போனோம்னாலும், அ அவங்க நமக்குன்னு ஒரு ஸ்லாட் வச்சிருப்பாங்க. ஓகே. 7 to 9 ஒரு ம். 5 to 6, 3 to 4 we have a round of meetings. ஓகே. நெறையா நாங்க ரொம்ப பிஸி. ரொம்ப ஃபார்மலா தான் நடந்துக்குவாங்க. ரொம்ப ஃபார்மலா இருக்கும் எல்லாமே. 9 to 10 இந்த பீரியட்ல நடக்கும். ஓகே, லெட்ஸ் ஓகே இஃப் யூ வாண்ட் டு கோ சம்வேர் ப்ளீஸ் யூ கேன் பி அரவுண்ட். ம். We'll see you for dinner after 6 ம். at a pub அவ்வளோதான். அப்படின்னு அவ்வளோதான். ஸோ நம்ம ஆள் தான் காலையில அது என்னது இந்தியாக்காரனுக்குன்னே உண்டான ஒரு சாபக்கேடு போல இருக்கு வேற இல்லைங்களா? வழி இல்ல. நம்ம சம்பாதிக்கணும்னு வைங்களேன். ம். பட் அதே மென்டாலிட்டி அவங்களுக்கும் இருக்கும்ல. பட் அது ஒரு சைக்கிள் வரும். வாழ்க்கை ஒரு வட்டம் தான். வட்டம் தான் அப்படிங்கிற மாரி we are emerging. We ஓகே. are growing. ம். We'll come to a point where we say, ம். we வரணும். decide, வரணும். we decide அந்த ம். மாதிரிலாம் வரும். இன்னைக்கு வந்து நம்ம சஸ்டெயின் ஆகணும்ல. ம். நம்ம போய் அங்க போய் லா பாயிண்ட்லாம் பேசி, உரிமையெல்லாம் பேசி கடைசியில அ நீ மட்டும் இப்படிலாம் பண்ற. நாங்கலாம் வந்து நாங்க மட்டும் என்ன ம். வந்து எங்களுக்கு மட்டும் வந்து ஃபேமிலி இல்லையா? ம். பர்சனல் ம். டைம் இல்லையா? வெக்கேஷன் இல்லையா? ஆனா இந்த பரவாயில்லன்னு பார்க்குற மென்டாலிட்டி நம்ம ஆளுகள்ட்டே தான் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? அந்த சம்வேர் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? அதான் நம்மலாம் வந்து இண்டிபெண்டன்ஸ்லாம் வாங்குனா கூட, ஒரு இடத்துல ஒரு ஆதிக்கம் இருந்துட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. தான் இருக்கு. இருந்துட்டு தான் இருக்கு. பட் நம்ம பிசினஸ் பண்ணோம், நம்ம சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா வந்து வி நீட் டூ அதெல்லாம் போய் விட்டுரு. அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு தான் வந்து மைண்ட நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். ம். ஹேண்டில் திங்ஸ் வித் a lot of grit inside no சிரிச்சு but delivering ஓகே. வித் அ with ஸ்மைல். a smile. யூ ஆர் ரைட்டிங் அ புக். ஆமா. வாட் இஸ் த புக் இஸ் ஆல் அபௌட்? ஸோ இவ்வளோ பேசியிருக்கேனே. இதெல்லாம் அந்த மாரி தானா? இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு அட்வைஸாவோ, ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்காவோலாம் எழுத ட்ரை பண்ணேன். ம். நான் வந்து இது எப்போனா ஒரு 2 மாசம் முன்னாடி தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஓகே. I've been thinking so much. I've been reading and writing about reading and looking into a lot of things. நிறைய கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ம். both in personal and professional shifts. ம். ஸோ மல்டி ஃபேசட்ஸ் தான் நான். இதுதான் நான் அப்படிங்கிறதுல நான் என்ன அடையாளப்படுத்திக்க நானும் விரும்பல. ம். ஐ எம் அ டைவர்ஸ் ம். பர்சன் ம். அப்படிங்கிற மாதிரி தான் ஐ லைக் டு ப்ரொஜெக்ட் மை செல்ஃப். ம். தட் இஸ் வாட் ஐ எம் மென்ட் ஃபார் நினைக்கிறேன். ம். எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு சரி. பாத் இருக்கும். ஸோ அது மாதிரி நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ப்ரோஸ் போயட்ரி மாதிரி ஒரு இங்கிலீஷில் வந்து எழுத ஆரம்பித்தேன் என்னோட லைஃப் ஜேர்னியை பற்றி. தென் ஐ ஆஸ்க் மை ஹஸ்பண்ட் டு ரீட். நீ இமீடியட்லி ரெகக்னைஸ்டு சரி இது நீ தானே அப்படின்னு. ஓகே. ஸோ ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன். ம். சும்மா ஒரு கான்டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சேன். ம். அது ஃபுல்லாலாம் ஃபினிஷ் பண்ணலை. ஏன்னா அவங்க அதை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க எப்படி இருந்தாலும். ம். பப்ளிஷ் பண்ணோன்னா நம்ம திருப்பி வேற எங்கேயும் பப்ளிஷ் பண்ண முடியும். முடியாது. ஸோ ம். அதில் நான் ஒன்றும் பெருசாக ப்ரைஸ் எல்லாம் வாங்கலை, ஒன்றும் பண்ணல. பட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஓகே. நான் எழுதினது. ம். அதை ஏன் நான் அதை பில்ட் பண்ணக்கூடாது? ம். பட் இன் அ வெரி சாஃப்டர் டோன் ஒரு ஃபிக்ஷனலாக எழுதலாம். ஓகே. சும்மா 2 கேரக்டர் அது ம். எப்படி வந்து உள்ள வந்தது இந்த ஓ! உலகத்துக்கு? a novel sort of. ஒரு நாவல் சார்ட் ஓகே, ஆஃப் ஓகே. எப்படி இந்த உலகத்துக்கு வந்தது? அது ம். என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுச்சு? அ படிச்சது, லவ் பண்ணுச்சு, கல்யாணம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஸ்டோரீஸ் தான். ஓகே. ஃபேமிலியில பட் ஹவ் தே ஃபேஸ் த சேலஞ்ச்.
how they ம். go about a transformation in life. ம். ம். ஸோ அத பத்தி ஒரு ஒரு ஐடியா டெவலப் ஆயிருக்கு. ஸோ ஐ ஃபவுண்ட் அ பப்ளிஷிங் டீம், ஓகே. பப்ளிஷிங் குரூப். ம். ஸோ தே ஆர் ஆல்சோ அ ஸ்டார்ட் அப். நான் அந்த ஸ்டார்ட் அப்ன்னு கேள்விப்பட்டாலே என்ன பண்ணுவேன், எஸ்டாப்ளிஷ்டு பீப்பிள விட அந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி. இருக்கணும். ம். தே ஆர் அ க்ரோயிங் கண்டிப்பா. பப்ளிஷிங் குரூப் அது. ஸோ ஐ ஃபெல்ட் இதில என்னன்னா வந்து அவங்களும் க்ரோ ஆவாங்க, நானும் க்ரோ ஆவேன். உண்ம. ஒரு வின் வின்னான ஒரு ம். சிச்சுவேஷன் ம். இருக்கணுங்கிறதுனால ஐ சோஸ் தோஸ் பீப்பிள். தே வர் ம். வெரி நைஸ் ஆல்சோ. ம். தே ஹேவ் ரிட்டன் அ லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் வெரி குட் மூவிஸ் ஓகே. அவங்க இதில. நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பப்ளிஷிங்கோட இண்டஸ்ட்ரிய பத்தியே தெரிஞ்சுக்கிட்டேன். நெறைய எப்படி புக் எழுதுறாங்க, எப்படி இவ்ளோ பப்ளிஷ் பண்றாங்க. நெறைய பேருக்கு வந்து நெறைய டாப் அ செலிபிரிட்டீஸ்க்கெல்லாம் வந்து அவங்க ஸ்டோரீஸ்லாம் வந்து நெறையா நெறைய பேர் வந்து பேக்கிரவுண்ட்ல எழுதுறாங்க. பட் லைக் தே ஆர் கால்ட் கோஸ்ட் ரைட்டர்ஸ். ம்ஹ்ம். பட் அவங்க பேர் வெளியிலயே வராது. வராது. ம். ஸோ அண்ட் பீப்பிள் தோஸ் பப்ளிஷர்ஸ் ஹேவ் தேர் ஓன் பேக்கேஜஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஃபர்ஸ்ட்டு என்ன அப்ரோச் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, "யூ ஆர் அன் ஆன்டர்பிரினர். யூ மே நாட் ஹேவ் டைம். ஓகே. ஸோ நாங்களே எழுதுறோம்" அப்படின்னு. இல்ல, இல்ல எனக்கு நெறைய டைம் இருக்கு. நான் ஐ அம் மேக்கிங் டைம். ம். ஏன்னா எழுதுற ஒண்ணொண்ணு என் வாயிலேருந்து தான் வரணும். வரணும். என் வார்த்தையா தான் இருக்கணும். ம். அது வந்து ட்ரெண்டியா இருக்கோ, நான் ட்ரெண்டியா இருக்கோ, அத பத்திலாம் இல்ல. ஐ ஒன்லி நீட் சம் எடிட்டிங் ம். அண்ட் ம். சம் ஃபீட்பேக்ஸ் டு ஷேப் அப் மை புக் அண்ட் த டிரெக்ஷன் ம். இன் விச் இட்ஸ் கோயிங். ம். அவ்வளோதாங்கிறது மாரி அந்த ஒரு சர்வீஸ மட்டும் ஐ டுக் இட். ஐ ஸ்டார்ட்டட் பில்டிங் அ பிளான். அதுக்கு முன்னாடி நெறைய இப்போ புக் ஃபேர் கூட கோயம்புத்தூர்ல ஆமா நடந்தது. நடந்தது. நான் போய் நெறையா புக்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்க முடிஞ்சது. இன்னொன்னு என்னன்னா, புக் ஃபேர்ல போய் நான் ஒரு புக் வாங்கினேன்னா, தமிழ் புக் தான் நெறைய வாங்குவேன். ஓகே. ஏன்னா, தமிழ் வந்து நெறைய வருஷங்கள் படிக்காமயே வந்து டச்சு விட்டு போச்சு. ம். ம். நம்மளே இப்ப எவ்வளோ இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்றோம். ஆமா, ஆமா. ஆங்கில வார்த்தைகள் யூஸ் பண்றோம். அதனால யூஸ் பண்றோம். பண்றோம். அதுலயும் இங்கிலீஷ் இருக்கு. ஸோ அந்த டச்ச விடக்கூடாதுன்னா, சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்லலாம் நான் நெறைய தமிழ் பட்டிமன்றங்கள்லாம் பேசியிருக்கேன். ஓகே. பேச்சு போட்டிலலாம் கலந்துருக்கேன். இங்கிலீஷ்லயும் பேசுவேன். பட் ஓவர் த பீரியட் நம்ம அத யூஸ் பண்ணாமயே போயிட்டோம்ல. வெவ்வேறு இடத்துக்கு போனதுக்கப்புறம். ப்ரொஃபஷ்னலா நம்ம வந்து அந்த டெர்ம்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்ல யூஸ் பண்றதே இல்லையே! அது ஒரு பெரிய ட்ராபேக். ஆனா திருப்பியும் அதெல்லாம் கனெக்ட் ஆகணுன்றதுக்கு வேண்டி, நெறைய தமிழ்லயும் புக் படிக்கிறேன். ம். ஸோ இங்கிலீஷ் ஆத்தர்ஸும் தேடி தேடி இப்ப என்னோட லைன் ஆஃப் தாட்ல சில ஆத்தர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ம். ஸோ அதெல்லாம் இப்ப வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது இப்போ கொஞ்சம் பட்டிங் ஆத்தர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ஆம், இப்பதான் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கலாம் என்ன மாரி ஸ்டோரீஸ்லாம் எழுதியிருக்காங்க. 1, 2 ஐ ஃபவுண்ட். ம். அ அதெல்லாம் வந்து கொஞ்சம் படிக்கும்போது, ஓகே. நம்ம கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இன்னும் நெறைய ஐடியா அதெல்லாம் அந்த உங்கள ஷேப் பண்ணி கொண்டு வர்றது ஷேப் கரெக்ட்டா. பண்ணி கொண்டு வருது. ஸோ இந்த 2 வருஷம் வந்து இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஜர்னி ஃபார் மீ. லாஸ்ட் இயர் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நான் ஃபேக்டரி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அதுலேருந்து நான் கொஞ்சம் வந்து விடுபட ஆரம்பிச்சுட்டேன். ம். என்னோட அல்டிமேட் விஷன் வந்து ஒரு அப்பேரல் பிராண்ட் ரெடி பண்ணணும். பட் அதுக்கு கேப்பிட்டல்லாம் வேணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். பட் வி ம். ஆர் ஹெட்டிங் இன் தட் டைரக்ஷன். ம். இப்போ வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் கம்பெனிய ஸ்ட்ரென்தன் பண்றது தான் எங்களுடைய ஒரு பிரைமோடியல் விஷன். ம். ஸோ அத முதல்ல பண்ணிட்டு, இந்த விஷன் இருக்கட்டும். அந்த கோல் அல்டிமேட் இருக்கட்டும். அத நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது ம். வந்து அல்டிமேட்டா ஐ அம் கோயிங் டு லான்ச் திஸ் அப்படின்னு. பட் இதுக்கு நடுவுல ஐ வாண்ட் டு பிராண்ட் மை செல்ஃப் அ பிட். ம். நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு பேக் ஸ்க்ரீன் பெர்சன். பட் ஐ வாண்ட் டு பி நோன் ஃபார் சம்திங். ஸோ அப்போ இன் அ வே நான் வந்து ஆர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். ம். ஆர்ட் வந்து எனக்கு நெறைய என்னுடைய பாஸ்ட் விஷயங்கள், நெறைய வந்து ட்ராமேட்டிக் இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்போது, எனக்கு ஒரு பெரிய ஆங்கரா இருந்த விஷயம் வந்து ஆர்ட். அப்படியே என்ன புல் பண்ணி ஒரு இடத்துல வந்து அப்படியே அந்த உலகத்துக்குள்ள கொண்டு போயிடும். ம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து பயாலஜி டிராயிங்ஸ் தவிர்த்து வேற எதுவுமே நான் வரைஞ்சது போட்ட. கிடையாது. ஐ வாஸ் எ வெரி புவர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட். ஸ்கூல்ல. ம். எங்க அம்மாலாம் கிண்டல் பண்ணுவாங்க. ம். மாடு வரைஞ்சதுக்கு சிரின்னு சிரிச்சு தள்ளிட்டாங்க. ரொம்ப இன்சல்ட்டா போச்சு. பட் ஐ வாண்ட் டு பிரேக் தோஸ் பேரியர்ஸ். நம்ம ஓகே.
ட்ரை பண்ணாததெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஓகே. அப்படிங்கும்போது ஐ ஸ்டார்டட் டிராயிங் அண்ட் ஐ ஹவ் கம் அ லாங் வே. ஒரு வருஷம் ஆகப்போகுது நான் ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சு. நெறைய நல்ல நல்ல பீசஸ்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் ம். மெயின்லி ஐ அம் ஃபோக்கஸிங் ஆன் இண்டியன் ஆர்ட் ஃபார்ம். ம். நம்ம ஊர்ல என்னென்ன கலைகள் இருக்கு. ஒண்ணொண்ணா கத்துக்கிறேன். ம். ம். கத்துட்டு அதெல்லாம் நம்ம பண்ணும்போது, ஸ்லோலி அதெல்லாம் நம்ம எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ம். அப்பேரல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வந்து பொறக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் டிசைன் நாலேட்ஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இம்ப்ரூவ் ஆகுது. பண்ணும்போது. ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா டிசைனர் கிடையாது. கிடையாது. பட் ஐ ம். ஹேவ் அன் ஐடியா. ம். அத வச்சு நம்ம எப்படி ஒரு டீம உருவாக்குவோம். கண்டிப்பா. நம்ம கொஞ்சம் ஸ்கெட்சஸ் எல்லாம் பண்ணி பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு இது டெவலப் ஆச்சு. இன்னொன்னு என்ன மை மதர் மெட் வித் அ வெரி சீரியஸ் நீ ஃப்ராக்சர் ஓகே. லாஸ்ட் இயர். ஸோ அவங்கள பார்த்துக்கிற ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு லாஸ்ட் இயர் கிடைச்சது. ஸோ அந்த பீரியட்லேருந்தே நான் கொஞ்சம் ஃபேக்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்லேருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிச்சுட்டேன். ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் இன்டு ஆர்ட், ம். ரீடிங், ம். ரைட்டிங், சைக்காலஜி, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப மோட்டிவேட் மோட்டிவேட் பண்ணு. பண்ணுச்சு. நாட் எவ்ரிதிங் எதை எடுத்துக்கணும் பிகாஸ் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அது ஒரு ஓவர் டோசேஜ் ஆகும். ஆமாமா. ஒரு டோஸும் ஆயிடும் நெறைய நமக்கு. அட்வைஸ் மண்டைக்குள்ள ஏறுன மாரி ஆயி ஏறின போயிடும். மாதிரி ஆயிடும். நம்ம அதை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு தெரியாது. தெரியாது. பட் ஒன் அட் அ டைம் இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் கண் அண்ட் அட்டெண்டிங் அ லாட் ஆஃப் திஸ் ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் ப்ரோக்ராம். ம். அப்புறம் மகாத்ரியாவோட இன்ஃபினிட்டியிசம், அவருடைய டாக்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளை சப்கான்ஷியஸ்லி வந்து மோ மோல்டு மோல்ட் பண்ணுச்சு, பண்ணிக்கலாம். நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு சொல்லலாம். It really, I grew into a new person and I'm trying to redefine myself ஓகே. from how I was. நான் யாருங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ நான் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தேன். ஒரு பயோடெக் கிராஜுவேட். நான் சயின்டிஸ்ட்னு சொல்கிறது அந்த எபிசோட் முடிஞ்சது. முடிஞ்சது. இப்போ ஒரு புது எபிசோடில் நான் இருக்கேன். நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப். நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப். அடுத்தது என்ன, வாட் இஸ் இன் ஸ்டோர் ம். ஃபார் மீ இந்த ஃபியூச்சருங்கிறது வந்து தெரியாது. ஸோ இது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் இல்லைங்களா? ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் த ஃபேஸ் தட் ஐம் எக்ஸாக்ட்லி. ரைட் நவ். இந்த ஃபேஸ் வந்து இனிஷியலா வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு டிப்ரெசிங்கா இருந்தது. ஷிஃப்ட் வந்து எனக்கு ஏத்துக்க முடியாத ஒரு பக்குவத்துல இருந்தேன். ஆனா இப்ப வந்து எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு புது த்ரில்லையும், ஒரு புது ஜர்னில போற மாரி இருக்கு. ம். மேபி a lot of people think success is always measured in terms of how much you make மேக் and ம். பட் ஹெல்த், நிம்மதி, ஹாப்பினஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம செல்ஃபாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஐ மீன் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு யோர் செல்ஃப், கண்டிப்பா. லவ்விங் யோர் செல்ஃப், ம். செல்ஃப் லவ்னு சொல்கிறோமே, ம். ம். அதெல்லாம் நிறைய நம்ம பண்ணும்போது வந்து இதுதான் வெல்த். ம். when you are happy at your own zone, கண்டிப்பா. that is what is wealth. வெல்த். அதுதான் என்னோட சக்ஸஸ். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் நோ மனி மேக்கிங். மணி மேக்கிங். அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. அது இல்லாமையும் முடியாது. கண்டிப்பா. And I should, at this point of time, I should actually, be thankful to my husband. ம். He's the backbone of it. Okay, உனக்கு பிடிச்சத பண்ணு. ம். அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கிறதுனால நிம்மதியா நமக்கு பிடிச்ச நிஜமாலுமே பண்ண ஆமா. முடியும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு டைம்லலாம் என்னால வந்து மேபி இதை அஃபோர்ட் பண்ணியிருக்க முடியாது. எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு தட்சணை கொடுக்கணும்ல. கண்டிப்பா. ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சில விஷயங்கள்லாம். ஐ நீட் டு பே அ பிரைஸ். கண்டிப்பா. ஸோ ஒரு டைம்லலாம் என்னால் அதை அஃபோர்ட் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஆனால் கடவுள் என்ன ஓரளவுக்கு இந்த நிலைமையில வச்சிருக்கான். ம். அண்ட் அந்த அளவுக்கு வந்து வி ஹேவ் புட் இன் அ லாட் ஆஃப் ஒர்க் இன் த எஸ்டர் இயர்ஸ். அண்ட் ஒருத்தர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கார் அந்த பாத்தில், ஒரு மணி மேக்கிங் பாத். என்னால் ஒரு பேக் சீட் எடுக்க முடியுது. டு லேர்ன் சம்திங், டு ரீவயர் மை. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். From an academician to a scientist to an entrepreneur and இன்னைக்கு வந்து ஒரு you're remolding your life into a different path. So it is actually a structure
த்ரூ அவுட் தீஸ் இயர்ஸ் இல்லைங்களா? ஸோ ம். இது நடந்தது, இது நடந்தது, இது நடந்தது அண்ட் தேர் வேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் எல்லாத்தையும் தாண்டி வந்து யூ ஆர் நவ் சக்ஸஸ்ஃபுல் இந்த அண்ட் யூர் ஆல் ஸ்ட்ரக்சர் இன்னும் மாறும். அடுத்தது ஒரு அதுதான். ஃபேமிலி வந்ததுன்னா, ம். எனக்குன்னு ஒரு சைல்டு வந்தது. அந்த ஸ்ட்ரக்சர் திருப்பியும் மாறும். திருப்பியும் மாறும். அது ஒரு ஃபேஸ். கண்டிப்பா. இந்த ஃபேஸ்லேருந்து அந்த ஃபேஸுக்கு வரும். மேபி இந்த ஃபேஸ் கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு டார்மெண்ட்டா கூட இருக்கும். Yeah. அந்த ஃபேஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுடைய 100% குடுக்கணுமே. ஃப்ரம் பர்த் டு ம், நரிஷ்மென்ட். ம், ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபேஸ் கொஞ்சம் ஸ்டால் ஆகும். ம். இதுதான் ஒரு விமனுடைய கிராஃபே. கண்டிப்பா. உங்களுடைய ஃபார் தி யங்கர் ஜென்ரேஷன் ஸோ வாட் டு யூ அட்வைஸ் பிகாஸ் நம்ம அப்படியே பேசிகிட்டு இருந்த மாதிரி ஃப்ரம் ஸ்டேஜ் 1 ஐ வாண்ட் டு ஜம்ப் டு ஸ்டேஜ் 10 அப்படிங்கிற மென்டாலிட்டி நிறைய பேர்த்துக்கு இருக்குது இன் தி ரைட் நவ் இன் தி யங்கர் ஜென்ரேஷன் சின்ஸ் யூ crossed ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் யூர் செல்ஃப் சஸ்டெய்னிங் அண்ட் யூர் ஸ்டில் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் growth அண்ட் யூர் அக்செப்டிங் திங்ஸ் ஸோ என்ன சொல்கிறீங்க திஸ் இஸ் அப் லைஃப் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு சொல்லணும் ஃபார் தி யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு புக் படிச்சேன். ஷாவ்லின் பிரின்ஸ். அதுல வந்து சொன்னது என்னன்னா, லிவ் இன் த ஹியர் அண்ட் நவ். ஓகே Live in the present and accept whatever that comes to you ம் so much grace ம் and and with a lot of humility ம் and live in the present. ம் Take one step at a time. Otherwise we'll be stressed out. ம் நானுமே வந்து நிறைய அட் அ டைம் ஓவர் கமிட் பண்ணி அப்படி லாஸ்ட் ஆன சுச்சுவேஷன்லாம் இருந்தது. இருக்கு இப்போ அப்பப்போ வரும். பட் ஐ டெல் மை செல்ஃப் இட்ஸ் பெட்டர் டு ரைட் டவுன் priority wise. You prioritize what you want to do first. ம் Will you actually kind of divide your tasks? ம் அதுக்கேற்ற மாதிரி you plan your tasks. ம் I mean, and execute it in a certain way that ம் that carries more weight. ம் ம் அந்த மாதிரி டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். இங்கேருந்து இங்கெல்லாம் உடனேலாம் போக முடியாது. You have to go through a lot of hurdles in life. Accept it and mold yourself. ம் Take it as a lesson ம் and move forward. ம் இப்போ எப்படி நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழ்றது? இந்த இடத்துல இருப்போம் கரண்ட்ல. ம் ஃபியூச்சர்ல எப்படி இருப்போங்கிறத பத்தி யோசிச்சோம்னா பிரசன்ட்டை விட்டுருவோம். விட்டுருவோம் பாஸ்ட்டை பத்தியே நோண்டிட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ரெசென்ட்டும் போயிடும் present-ம் ஃபியூச்சரும் போயிடும், போயிடும் ஃபியூச்சரும் போயிடும். ஸோ லிவ் இன் த present. ப்ரெசென்ட் இப்போ என்ன கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ம் கிவ் யோர் பெஸ்ட். ம் ம் சம்டைம்ஸ் சம் பீப்புள் ஆர் born டு பி இன் அ ஸ்பெசிஃபிக் ஏரியா. ம் பெரிய மியூசிஷியனாக இருப்பாங்க, ம் டான்ஸராக இருப்பாங்க. They were meant to be in a certain they were meant to be a specialist in that area. A lot of people are meant to be jack of All the trades. all trades. So this is what you are designed to be. ம் Take it, accept it and move on. மூவ் ஆன் அப்படிங்கிறது தான் என்னோட advice for the younger generation. yeah. We've talked so many things. அதாவது இந்த பாட்காஸ்ட் டைமும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி ஆமா. we've talked so many things and you're one of a gem of a person. நிறைய விஷயம் you're just casually saying so many important things that everyone have to follow in their life. இன்னொன்று ஒன்று, ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆன ஃபார்முலா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாருக்கும் தனியாக ஒரு ஃபார்முலாவை நீங்களே வந்து டிசைன் பண்ணி டிசைன் பண்ணிட்டு அதப்படி போய்க்கோங்க. correct. See, one more tip. See how casually she says. So thank you very much for joining with us Thank and you. spending your time. நீங்கள் நிறைய பிஸியாக இருந்தாலுமே you were gave half a day of your time for us. So thank you very much, Dr. Divya Shri ma'am. Thank you very much. It's a great opportunity. நான் இது வரைக்கும் பாட்காஸ்ட்டில் பேசினதில்லை. எனக்கே இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது. ஐ திங்க் என்ன மாதிரி நிறைய பேர் என்னோட ஃபேஸில் இதே மாதிரி சேம் பேஜில் பயணிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரெசனேட் ஆகிருக்கும். கண்டிப்பாக. ஸோ
லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். கண்டிப்பா. அண்ட் குட் லக் வித் யுவர் பிசினஸ் அண்ட் ஆண்டர்பிரினரியல் growth. தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ வெரி Thank you. ஸோ மக்களே, திஸ் வாஸ் தி பாட்காஸ்ட் டுடே. நிறைய இங்கிலீஷ் டேர்ம்ஸ் வந்தது. பேர் வித் அஸ். வேறு வழியில் அது அப்படியே ஒரு போகிற போக்கில் வரும்பொழுது தட் வாஸ் நேச்சுரல். நிறைய வந்து இது ஒரு கேஷுவலான ஒரு டாக். வழக்கமாக நம்ம பாட்காஸ்ட்டில் வந்து வெரி சீரியஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இட் வாஸ் a வெரி கேஷுவல் டாக். இந்த இடத்துல இருந்து லைஃப்பை வந்து அப்படியே எடுத்துகிட்டு கடந்து போகணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாட்காஸ்ட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் டூ ஷேர் யுவர் தாட்ஸ் இன் தி கமெண்ட்ஸ் பிலோ. ஸோ அடுத்த பாட்காஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு சுவாரஸ்யமான கெஸ்ட் அண்ட் சுவாரஸ்யமான டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். Until then, it's Nithilan Dandapani signing off. நன்றி. மச்.